ஹலோ ஹாய் பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். யா, ஐ கேன் சி ஆடியோ வேவ்ஸ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமானு தெரியல. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ஃபைனலி ஐ எம் பேக். ஸோ there was like நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல கட்டாயத்துலேயே நான் இருக்கேன். நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பரிதாபங்கள் வீடியோக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. நடுவில் ஒரு குட்டி வீடியோ போட்டிருந்தேன் which I would have archived right now since it is with my personal work. அது தவிர நான் ஒர்க்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஸோ ஆஃப்டர் பரிதாபங்கள் பார்ட் 2 போட்டதுக்கப்புறம் ஐ would have told you guys basically லைக் எப்படி த்ரெட் பண்ணாங்க, த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நான். ஆக்சுவலாக சுதாகர் கோபி சைட்லேருந்து ரீச் அவுட்டும் பண்ணியிருந்தாங்க பேசுகிறதுக்காக. பட் ஆனால் எனக்கு வந்து பெரிய விருப்பம் கிடையாது. அவங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, எங்கள் சைட்லேருந்து ஒரு வீடியோ, ஒரு பதில் வீடியோ வரும். நான் என்ன சொன்னேன், உங்கள் பதில் வீடியோ உங்கள் சேனல்லே போட்டுக்கலாம், என்னோட இதில் போடணுன்னு அவசியம் கிடையாது. பாண்டிச்சேரி கிழமை வந்து மீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க, விச் ஐ டிட் நாட் அக்செப்ட் அட் ஆல். ஸோ முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது முடியாதுன்னு சொன்னதுக்காக அவங்க டீமில் வருண் ஒருத்தர் இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் பயங்கரமாக கோவப்பட்டார். எப்படி நீங்கள் முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டார். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒரு டிப்ரெஷன் அண்ட் அதர் திங்ஸில் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா பரிதாபங்கள் வீடியோவில் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் திரும்பவும் போய்ட்டு அந்த வீடியோ கூட வாட்ச் பண்ணலாம். அதில் இருக்கிற மாதிரி எவிடன்ஸ்லாம் எங்கேயுமே எதுலேயுமே இருக்காது. எல்லாம் லைக் அப்படியே ஃப்ளாட் எவிடன்ஸ். இவங்க இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இது நடந்திருக்கு, இவ்வளோ கேள்விக்குரிய தேவையில்லாத பணம் இவ்வளோ இது உள்ளே வந்திருக்கு, ஆனால் ஆக்சுவலாக அது பணமாகவே வரவே இல்லை அப்படின்ற விஷயம்லாம் உள்ளே அவ்வளோ இருக்குது. பட் ஆனால் வந்து எந்த பெருசாக ஆக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் தான், வேறு எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் ஏன்னா நம்ம இடிக்கு அனுப்பிச்சிருந்தோம், அக்னாலஜ்மெண்ட்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமும் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. வி ஹவ் சென்ட் தேட், அதெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ எதுவுமே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணும் போதும் அது பெருசாக எந்த ஃபாலோ அப் எதுவுமே வரல. ஸோ என்னோட மை ஒர்க் குட் பி லைக் இதில் எது சொல்லணும், சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு வரும்போது மற்றவங்களாம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பிரச்சனை, எல்லாரும் குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களோட குரல் என்னோட பலம் வாய்ந்த குரலாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து அதெல்லாமே சார்ட் பண்ணி அதெல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. நம்மளும் அதுக்காக இன்னொரு வீடியோ ஒன்று போட்டு அதுவும் ஒரு வியூஸுக்காக பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது மெயினாக. ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் குரல் கொடுக்கறது கிடையாது. எந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களெல்லாம் குரல் கொடுக்கறது எல்லாத்தையும் அவங்களோட ஐ பாயிண்ட், அவங்களோட வியூ பாயிண்ட்லாம் எப்படி, ஏன்னா சமூக சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சமூகத்துக்கு மேலே அக்கறை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, மீடியா சைட்லேயும் சரி, ஜேர்னலிஸ்ட்லேயும் சரி, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணிலலாம் எது இது மாட்டலையோ அதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஐ எம் நாட் அ கான்டென்ட் கிரியேட்டர், நான் ஒரு யூடியூபரும் கிடையாது. ஸோ ஐ டூ மை ஆக்சுவல் ஒர்க். பட் சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு இதுக்காக ஐ வில் கண்டினியூ டு மேக் திங்ஸ். பட் த்ரெட்ஸ் ஒரு காலத்தில் பாதர் பண்ணிட்டு இருந்துச்சு. இட் இஸ் நாட் பாதரிங் மீ ரைட் நவ். ஐ டீல் இட் வித் மை ஓன் வே இப்போதைக்கு. ஸோ லெட்ஸ் see what has happened. This was my channel basically. ஸோ அந்த பரிதாபங்கள் வீடியோ, அந்த மதன் வீடியோ, அந்த கோசு, அந்த 2 வீடியோ போட்டதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூ லைஃப் டைம் எனக்கு யூடியூப் கொடுத்தது வந்து 28,971 ரூபா.36 28,971.36 ருபீஸ் வந்து ஆட் ரெவென்யூ வந்துருந்துச்சு. நான் அந்த ஆட் வந்து ஆன் பண்ண வேணாம் தான் நினச்சேன். நான் ஆட் ஆன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், கூகுள் ஹேஸ் அ பாலிசி வேர் நீங்கள் ஆட் ஆன் பண்ணனாலும் யூடியூப் தெம்செல்ஸ் அவங்களே ஆடை போட்டுட்டு தே வில் ஜென்ரேட் மணி. அது நமக்கு கிடைக்காது. ஸோ ஆக்சுவலாக ஹவு யூடியூப் ரன்ஸ் இஸ் தட் தே வில் ரன் ஆட்ஸ் ஆன் யூ, தே வில் லெட் அட்வர்டைசர்ஸ் ரன் புட் ஆட்ஸ் ஆன் யோர் வீடியோ. அது தகுந்த ரெக்குயர்மெண்ட்லாம் மேட்ச் ஆகும்போது யூடியூப் டேக்ஸ் அ கட், ஒரு பர்சன்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க, மீதி நமக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இங்கே வந்து ஆட்ஸ் வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஐ ஹாவ் அ டே ஜாப், எனக்கு வந்து இந்த ரெவென்யூ எனக்கு தேவை கிடையாது.
பிகாஸ் ஐ டோன்ட் டூ திஸ் ஃபார் மணி. ஸோ எனக்கு இது வந்து 22,000 வந்துருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு பேபி ஹோமுக்கு வந்து அனானிமஸாக ஐ டொனேட்டட் ஆல் தட் மணி. அதுக்கப்புறம் இன்னும் இந்த மீதி அந்த 7,000 சம்திங் சில்ற அமௌண்ட் அது வந்து இன்னும் ஆட்சென்ஸில் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா $100 தான் அந்த பே அவுட் லிமிட். ஸோ அது இன்னும் பே அவுட் ஆகலை. பட் இது ப்ளஸ் இந்த வீடியோவில் ஆட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகி அமௌண்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒரு பாஸ் அப்படின்ற ஒரு பெட் என்ஜிஓவில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து அதுக்கு டொனேட் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ இதில் மீதி இருக்கிற அந்த $91.19 ப்ளஸ் whatever money that is generating from this video, I will donate it to that NGO, and possibly I will put that as a screenshot on my Instagram. So this is one of the things that has been happening. Another thing இன்னொன்று வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் லாங் டைம் அந்த ஆப்சன்ஸில் ஒரு சில பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு. ஸ்னோ ஒயிட் 7589 அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாங்க. Me watching this whole thing after 2 years, now I'm 18 years old. Does anyone know his Insta ID? Because I don't find him, Jason Samuel in Insta. என்னோட ஆக்சுவல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பரிதாபங்கள் வந்து 2வது வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ போட்டுட்டு 2வது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை தூக்குனதுனால ஹேவ் டு வெயிட் ஃபார் ஃபியூ மோர் வீக்ஸ், தென் ஹேவ் டு பேக்கப் ஐடியிலேருந்து அகெயின் ஸ்டார்டட். ஸோ அது பெருசாக நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது மாதிரி திரும்பவும் வந்து ஏன்னா அதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஃபீட்லேயே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் அந்த மாதிரி தூக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வெறும் மீம் மட்டும்தான் நான் போட்டுட்ருப்பேன். வெறும் மீம்ஸாக மட்டும்தான் இருக்கும். இந்த மீம்ஸ் வந்து ஷிட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ்வலாக சொல்கிறது வழக்கம் உண்டு. ஷிட் போஸ்ட்னால் ஒன்றுமே கிடையாது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஷிட் போஸ்டருக்கும் சிவிலியனுக்கும் உள்ள மாரல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு ஷிட் போஸ்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்பான். ஸ்டேட்டஸ்கோ எது நார்மல் அப்படின்ற ஒரு விஷயத்த பேன் வரலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் டிமினிஷ் ஆகலாம். எதுக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் தாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஒரு நார்மல் சிவிலியன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குட்டி மீமை நான் பின் பண்ணியிருப்பேன், அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு இன்னும் ரேண்டம் மீம்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பெருசாக யாரும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆக்சுவலி வாண்டட் இட் டு பி. அதனால் அது அப்படியே இருக்குது. ஸோ சம்மன் இஸ் புட்டிங் டிஸ்கஸ்டிங் ஸ்டஃப் யூஸிங் ஹிஸ் நேம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பகிர்ந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் நான் ஆக்டிவாக பகிர்ந்துட்டு தான் இருந்தேன் இவ்வளோ 2 வருஷமும் கூட. எல்லாமே வந்து அந்த ஸ்டோரிஸ்லேயே வந்து ஃபுல்லாக இட் வுட் பி தேர். ஸ்டோரிஸ் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் மறைஞ்சிரும். ஸோ என்ன பேசுகிறோமோ என்ன இது பண்ணுறோமோ. எனக்கு ஸ்டோரிஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. போஸ்ட் வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுவோம், கமெண்ட் எல்லாருமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு மக்கள் கூட பழகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான் கம்பெனியில் ஹையர் பண்ணது 2 பேரை தவிர மீது எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என் கூட ஃபாலோ பண்ணவங்கள தான் நான் ஹையர் பண்ணியிருந்தேன். அது ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அவங்கள பேச எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்க கூட பேசினேன், பழகினேன், அவங்கள பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சுது, அவங்களோட சமுதாய அக்கறை எனக்கு புரிஞ்சுது. அதனால என்னால் வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ண முடிஞ்சுது ஒரு வேலை செய்கிறதுக்கு. இந்த வேலை செய்கிறதுக்கு அவங்கள நல்ல திறமையானவங்களா அப்படின்றது என்னால் காண முடிஞ்சுது. ஏன்னா வெறும் ஸ்கில் லெவல் மட்டும் வச்சுட்டு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிலாம் பில்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ் பேசிக்லி. ஸோ இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான். திரும்ப தி அக்கௌண்ட் இஸ் ஸ்டில் தேர் in Instagram, Jason Samuel. If you want to follow, you can follow, or you don't want to follow, you can't follow. It's up to you. Alright, so let's get to the subject. Thumbnail பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும், parenting experts. I've been seeing, நான் இவங்களை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து நான் கவனிச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸையுமே. கொரோனா டைமில் வந்து இவங்கெல்லாம் வந்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ போட ஆரம்பித்ததில் ஒரு சில பேரில் முதன்மையான ப்ரைம் பர்சன் யார் அப்படின்னு சொன்னால், மாயாஸ் அம்மா அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்வாதி ஜெகதீஷ். ஸோ முதல்ல இவங்கெல்லாம் யார் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம்
இதுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்ன விஷயம், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ராங் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இவங்க வந்து சிபிஇ பேரண்டிங் நெட்வொர்க், கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு குரூப்புக்கு, இது ஒரு என்ஜிஓ பவர்ட் பை சிபிஎன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த குரூப்பில் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்காங்க. ஸோ சுவாதி ஜெகதீஷ் அப்படின்றவங்க தான் அந்த மாயாஸ் அம்மா பேசிக்லி. இதை மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க, அனுப்பமா விருக்ஷம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தங்க நிமிஷா அப்படி ஒன்று சொல்லி இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. இந்த மீதியெல்லாம் இன்னும் கொஷின் மார்க்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இந்த பேரண்டிங் நெட்வொர்க் அப்படின்றது வந்து ஒரு மாஃபியா, ஒரு குழு மாதிரி செயல்படுகின்ற ஒரு நெட்வொர்க். நான் இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு நோ சே ஃபியூ திங்ஸ் அபவுட் திஸ் பேரண்டிங் நெட்வொர்க்ஸ். பேசிக்லி இவங்கெல்லாம் எப்படி வந்து பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஆனாங்களே எனக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாத்துக்குமே வந்து தே வில் ஹேவ் ஒரு சர்டிஃபிகேட். நான் இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். நம்ம அதையும் பார்ப்போம், என்ன சர்டிஃபிகேஷன் முடித்தாங்க, அது யார் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது. இவங்களில் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து யாருமே ஒரு ப்ராப்பர் டாக்டர்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. செக்ஸ் எட் பற்றிலாம் பேசுவாங்க, ஆனால் செக்ஸாலஜிஸ்டாக இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கான சைக்காலஜி பற்றிலாம் பேசுவாங்க, ஆனால் சைல்ட் சைக்காலஜிஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஐ மீன் லைக் ஒரு குழந்தைக்கு சைக்காலஜி அது தெரிஞ்ச இவங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சைக்காலஜிலேயே நிறைய பிரிவுகள் எல்லாமே இருக்குது. ஈஸியாக ஏமாத்துகிற ஒரு கும்பலாகவே இந்த கும்பல் வந்து செயல்பட்டுட்டு ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த அக்யூசேஷனை வந்து சாதாரணமாக வைக்கல. ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டீப் அபவுட் ஹவு திஸ் ஹேப்பன்ஸ். கொரோனா டைமில் வெறும் இன்ஃபர்மேஷனாக ஆரம்பிச்சது, வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க அவங்க. ஐ மீன் இந்த மாதிரி நான் பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸை சொல்கிறேன். ஐம் நாட் ஸ்பெசிஃபிக்லி டாக்கிங் அபவுட் மாயாஸ் அம்மா இன் திஸ் கேஸ். அது மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்த ஒருத்தங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பேரண்டிங், ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரண்டிங் எக்ஸ்பர்ட் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஐபிசி மங்கை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இன்ஸ்டாகிராம்லேயும் இது யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ சா திஸ் இன் இன்ஸ்டாகிராம். என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கலாம். இவங்களை வந்து ஐபிசி எப்படி சொல்லியிருந்தாங்க, எப்படி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களையும் பார்க்கலாம். அப்படின்னா டபிள்யூ சிட்டிங்கில் உட்கார்றது நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம ஹிப்பு இந்த பொசிஷனில் இருக்க வேண்டியது இப்படி இன்டர்னலாக டில்ட் ஆகிடும். குழந்தை இந்த மாதிரி டபிள்யூ ஏதாச்சும் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா செருப்பால் எடுத்து அடிப்பாங்க. ஹிப்பே வந்து டில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நீஸ்லையுமே உள்பக்கமாக இன்டர்னலாக டில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஜாயின்ஸ்லாம் நமக்கு அப்படியே கிடையாதுல்ல, மொத்த பாடியே அப்படியே பிளாஸ்டிக் பாடி. இவங்க அப்படியே நினச்ச மாதிரி அப்படியே வளைச்சி வச்சிடலாம் இல்லையா. ஜாயின்ஸ்லாம் அப்படின்னு ஒரு இதே கிடையாது, ஜாயின்ஸே கிடையாது. எதுக்கு ஜாயின்ஸு? ஆமாம், அப்படியே இப்படி நீட்டிட்டு தான் இருக்கும். இவங்க தான் கரெக்டாக குழந்தையில வந்து அந்த ஆமை இப்படி வளைச்சி கை நமக்கு இப்படி வளையுது. தலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இவங்க தான் அப்படியே தலையெல்லாம் இப்படியே வளைச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. விரல்லாம் இப்படி தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும், தெரியும்ல. விரலை இவங்க தான் வந்து ஒவ்வொன்றா மடக்கியிருக்காங்க. ஒவ்வொரு விரலாம் மடக்கி நமக்கு எங்கெங்கெல்லாம் ரேகையெல்லாம் இருக்காது, கை ரேகையெல்லாம். இவங்க தான் அப்படியே கையை அப்படியே நசுக்கி அப்படியே எந்த இடத்துலலாம் கையை வந்து அப்படியே உள்ளே பதியுதோ அந்த இடத்துலலாம் கோடு வர மாதிரி இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேச்சுரலாக இதெல்லாம் இல்லை, இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கேளுங்களேன் இவங்க சொல்லி கொடுக்குறத. ஸோ வந்து இதுவே அவங்க ஒரு பழக்கமாக ஒரு 5 to 6 years வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆல்டர் ஆகி அவங்களோட காலை வந்து ஒன்று பவுல் எக்ஸாக நிற்கும், இல்லைனா ஒரு கால் மட்டும் அப்படியே ஆல்டர் ஆகி பவுல் எக்ஸாக நிற்கும். லிம்ப் பண்ணி நிற்கிற மாதிரி, ஒரு கால் மட்டும் ஹைட்டாக இருக்கும், இன்னொரு கால் வந்து லோவாக இருக்கும். ஸோ அவங்க லிம்ப் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு வக்கரமான ஒரு வீடியோ பாருங்கள். ஒன்றுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் போட வேண்டியது. ஏன்னா நான் காமிக்கிறேன், இந்த ரீலுக்கு வந்து 46,907 லைக்ஸ் இருக்குது, 46,977 லைக்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ ரீச் போயிருக்கும். இதில் டேக்ஸ்லாம் பாருங்கள், டாக்டர் அரவிந்தா சுரேஷ். இதில் ஆக்சுவலாக ஐபிசி மங்கை வந்து இவங்களை டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போதே டாக்டர் இப்படி தான் எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லும்போது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக. முதல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம்.
சிட்டிங்கில் உட்கார்றது நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம ஹிப்பு இந்த பொசிஷனில் இருக்க வேண்டியது இப்படி இன்டர்னலாக டில்ட் ஆகிடும். ஹிப்பே வந்து டில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நீஸ்லையுமே உள்பக்கமாக இன்டர்னலாக டில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இதுவே அவங்க ஒரு பழக்கமாக ஒரு 5 to 6 years வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆல்டர் ஆகி அவங்களோட காலை வந்து ஒன்று பவுல் எக்ஸாக நிற்கும், இல்லைனா ஒரு கால் மட்டும் லிம்ப் பண்ணி நிற்கிற மாதிரி, ஒரு கால் மட்டும் ஹைட்டாக இருக்கும், இன்னொரு கால் வந்து லோவாக இருக்கும். ஸோ அவங்க லிம்ப் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக ராங்க. இவங்க யார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்தில். இவங்க பேர் வந்து அரவிந்தா சுரேஷ், ஃபிசிக்கல் தெரபிஸ்ட். இவங்க வந்து சரியா ஃபிசியோரா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல். ஐ டோன்ட் பிஸ்னஸ் இவங்க பிஸ்னஸ் பற்றிலாம் எனக்கு தேவை கிடையாது. இவங்க ஒவ்வொரு சேனலில் வந்ததை வந்து இவங்களே ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. நியூஸ் டிஎன் ஹெல்த்து, இந்த டாக்டர் விகடன். எனக்கு என்ன தோணுன்னா இதெல்லாம் வந்து காசு கட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போய் உட்கார்றாங்களா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியவே இல்லை. அவங்களோட ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்படி உட்கார்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஐவிசி மங்கை இங்கே இருக்குது. இவங்க எப்படி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ வீடியோ ஐவிசி மங்கையில் ப்ரொமோஷன் தான் போல் ஃபுல்லாக. வந்தாச்சு டாக்டர் அரவிந்தா சுரேஷ். அது என்னன்னா எப்படி டாக்டர் எனக்கு புரியல. இந்த வீடியோ இதில் பாருங்களேன். டாக்டர் அரவிந்தா சுரேஷ் எம்பிடி நியூராலஜி அப்படின்னு போட்டோன்னே டாக்டர் ஆகிடுறீங்களா? எனக்கு புரியல. எம்பிடி நியூராலஜி ஆக்சுவலாக என்ன டிகிரி, என்ன கோர்ஸ், என்னன்றது தெரியுமா? நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி நியூராலஜி, ஒரு 2 year பிஜி கோர்ஸ், அவ்வளோதான். இதுக்கும் எம்பிபிஎஸ் ஆக்சுவல் டாக்டர் டிகிரிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எம்டி இதுக்குமே சம்மந்தமே கிடையாது. இவங்க டாக்டர்னு போட்டிருக்கவும் கூடவே கூடாது. ஏன் கூடவே கூடாது அப்படின்னா, அதை நான் சொல்லலை, ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்தே அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கேனாட் யூஸ் த ப்ரிஃபிக்ஸ் டாக்டர். அ பர்சன், நான் என்ன ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பூனம் வர்மா வர்சஸ் அஸ்வின் பட்டேல் அப்படின்ற அந்த கேஸில் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் படித்து காட்டுறேன். A person who does not have knowledge of a particular system of medicine but practices in that system is a quack. இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நாலேஜ் கிடையவே கிடையாது. பட் ஆனால் அந்த சிஸ்டமை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குவாக் அண்ட் அ மியர் ப்ரிட்டெண்டர். அப்படின்னா ஒன்றும் உண்மையிலுமே தெரியவே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற ஒரு ஆள், டு மெடிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்கில், ஆர் டு புட் இட் டிஃப்ரெண்ட்லி அ சார்லட்டான். சார்லட்டானோட மீனிங் போய் பார்த்துடலாமா? A person falsely claiming to have specialized knowledge or skill. A con man, a con artist. திருடன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? இதுதான் இவங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்களாம். எப்படி? தகுந்த மெடிக்கல் டிகிரி கிடையாது, மெடிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதுக்கான இதுவும் கிடையாது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க்கை மட்டும் பார்க்குறதும் கிடையாது. எல்லாத்தையுமே தப்பாக சொல்கிறது. ஆக்சுவலாக அதை படித்ததையும் ஒழுங்காக படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எல்லாருக்குமே மிடில் கிளாஸும் சரி, அப்பர் மிடில் கிளாஸும் சரி, ஏழைங்களும் சரி, கையில் ஃபோன் வந்துருச்சு, ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறோம், நிறைய விஷயத்த இன்ஸ்டாகிராம் ரீல் மூலமாகவோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ நிறைய விஷயத்த கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்க்குறத அவ்வளோ மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை மாதிரியும், அந்த மிகப்பெரிய கஷ்டமான வேலைக்கு இவங்க மட்டும்தான் ஒரே தீர்வு மாதிரியும், அந்த தீர்வு உங்களுக்கு வேணும்னா என்னோட கோர்ஸை வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இல்லை என்கிட்ட வாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களோட எல்லாமே இருக்கும். பயம், இவங்களோட விஷயம் எல்லாமே வந்து ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பயத்தை தான் விற்கிறாங்க. அதுதான் இவங்க பண்ணுறது. இதுதான் இவங்களோட முதல் விஷயம். இது நம்ம இன்னும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால்,
குவாக்குக்கு வந்து அந்த டெஃபினிஷனை வந்து இந்த ஐஎம்ஏ வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணுறாங்க. வேற ஒரு இதில் குவாலிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் அதர் பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வச்சுட்டு அதில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் இருக்குது. ஃபிசியோதெரப்பினா ஃபிசியோதெரப்பியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆத்தரைசேஷன் இருக்குது. எம்பிடி நியூராலஜி படிச்சுட்டு டாக்டர்னு அவங்கள ப்ரிஃபிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு டாக்டர் மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயமும் இங்கே பாருங்கள், தென் தட் பர்சன் வில் பி கன்சிடர் அஸ் அ குவாக். இட்ஸ் மியர் pretended மெடிக்கல் நாலேஜ் ஸ்கில் ஒரு சார்லட்டான் அப்படின்றது திரும்பவும் வந்து அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது அப்படின்றது தெரியல. ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஊடக வேலையை பண்ணுறது கிடையாது. ஐபிசி மங்கை அவங்க வந்து அது என்ன சொல்கிறது, விமனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் தே ஷுட் வெட் ஹூம் தே ஆர் ப்ரொமோட்டிங். இல்லை இது ஸ்பான்சர்ட் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இதை வந்து நீங்கள் ஸ்பான்சர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஸ்பான்சர்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். ஃபோர்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாமே வரும், அதில் வந்து கீழே அழகாக எழுதியிருப்பாங்க ஸ்பான்சர்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுவும் படிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும், அதுக்கும் படிக்கிறதுக்கு பீப்புள் இருக்காங்க. சரி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம விரும்பின அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறது இல்லையா? அப்போ எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பான்சர்ட் கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதர் குரூப் ஆஃப் இந்த பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் கால்ட் மாயாஸ் அம்மா அண்ட் கோட்டரி. இந்த மாயாஸ் அம்மா யார் அப்படின்றத நம்ம அவங்க வெப்சைட் மூலமாகவே போய் பார்த்துடலாம். மாயாவோட அம்மா அப்படின்றது தான் அவங்களோட பிராண்டே. சுவாதி ஜெகதீஷ் தான் அவங்க பேர், பட் மாயாஸ் அம்மா அப்படின்றது தான் அவங்களோட பிராண்ட். இதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேர் வந்து மாயாஸ் அம்மா அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை, அவங்களோட ஓன் சுவாதி ஜெகதீஷில் தான் இருந்துச்சு. ஹூ இஸ் சுவாதி ஜெகதீஷ்? இந்த டெஃபினிஷன்லாம் விட்டுடலாம். அவங்க பேர் சுவாதி, குட். Now people confuse me with Maya because they go by the name Maya's Amma. Maya is my daughter and she is my greatest inspiration. Thank you. I have a master's in applied psychology. Good. குழந்தைங்களை இது பார்க்குறதுக்கான சைக்காலஜியில் டிகிரி எதுவும் இல்லைல்ல. அண்ட் ஐம் அ சர்டிஃபைட் பிஹேவியர் அனாலிஸ்ட். எங்கே மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரீட் பண்ணுவீங்களா? ஒரு அழகான ஒரு சிரிப்பு எப்படி இருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை எல்லா மைக்ரோ எக்ஸ்பிரஷன் ரீட் பண்ணுவீங்களா? இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் ரீட் பண்ணுவீங்களா? ஆங்கர், டிஸ்கஸ்ட், சேட்னஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியுமா? அது ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியுமா? ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் அதோட எக்ஸ்பிரஷன் எவ்வளோ மாறும்னு தெரியுமா? Are you a certified behavior analyst to that end? She clarifies, no, I'm not a clinical psychologist. அதனால அவங்க டிப்ரெஷன்லாம் ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது. I've chosen a different path. And the biggest reason, of course, no prizes for guessing Maya. ஸோ இவங்க வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் எஜுகேட்டர் அண்ட் கவுன்சிலர். ஷுட் ஐ ஈவன் ஸ்டார்ட்? 6 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஓகே, ஃபார் த பாஸ்ட் 3 years செக்ஸ் எஜுகேட்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் பேரண்ட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் செக்ஷுவல் டெவலப்மெண்ட், எப்படி ஒரு குழந்தை வளருது அப்படின்றத இவங்க எடுக்கிறாங்க. அண்ட் ஹவு காம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் கேன் பிகின் இன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், எப்படி வீட்டில் வந்து காம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. குட். ஐ டோன்ட் வாண்ட் டு இதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை, இதை பற்றிலாம் நான் பெருசாக பேச விரும்பலை. அண்ட் ஷி ஹேஸ் அ டாட்டர்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே பப்ளிக்காக வச்சுருக்காங்க. எடிட்டர், இஃப் யூ சி எனி ஆஃப் மாயாஸ் அம்மாவோட குழந்தை பிக்சரை இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் புட் அ பிளர் ஓவர் அந்த குழந்தையோட ஃபேஸ். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போய் பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நான் வந்து உட்காந்துட்டு குறை சொல்லலாம் நான் விரும்பவே இல்லை. இது கொடுத்துருக்குறது ஒரு சில விஷயம் பீப்புள் ஃபாலோ பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 450K பீப்புளுக்கு 483K பீப்புள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 4,83,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து அவங்க கொடுக்குற இதில் இருக்கிற வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தான்.
இது ஃபுல்லாக வந்து அவங்களோட குழந்தையோட பிக்சர் போட்டுட்டு அவங்க குழந்தைய வச்சு தான் இவங்களோட ஃபுல் வேலையுமே நடக்குது. இது ஒரு வெறும் ஒரு ரீலாக இருந்திருந்தா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரீலாக இருந்ததா எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது. எனக்கு இதில் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேள்வியும் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தில் எடுத்து வைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் இதில் சரியா தவறா அப்படின்றது எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்குது. இந்த என்ஜிஓ பேர் வந்து கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க், சிபிஎன் அப்படின்றது தான் இந்த என்ஜிஓ. இது வந்து ஒரு பியர் சப்போர்ட் குரூப் ஆஃப் மதர்ஸ் அண்ட் மாமி ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிற மதர்ஸ் அண்ட் மாமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப்பாக ஆரம்பித்தது. ஒரு ஸ்மால் வாட்ஸ்அப் குரூப்பாக அவங்க சிட்டியில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் இது பண்ணுறதா ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4 other ட்ரஸ்டீஸோட இந்த என்ஜிஓ வந்து அவங்க ஃப்ளரிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த என்ஜிஓவில் இருந்து இந்த ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது தான். இது எல்லாமே அந்த என்ஜிஓட ஆக்டிவிட்டீஸ். ஆப்வியஸ்லி கோயம்புத்தூரில் இருக்கிற பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிக் ஃபேமிலிஸ் அண்ட் எவ்ரிபடி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேர்கிற ஒரு இடம் தான் இந்த கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க். இதில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியும், உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வி வில் கோ த்ரூ சர்வீசஸ். என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் இன்ஃபென்ட் கேர், ப்ரெக்னன்சி ஹெல்த் கோச்சிங், தி ஐடியல் பர்த், குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதில் என்ன ஐடியல் பர்த், இது இப்படி தான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஏதாச்சும் ஒன்று இருக்காங்க. தோ ஐ ஆம் நாட் அ சைல்ட் பர்த் எஜுகேட்டர், அப்புறம் என்னத்துக்கு யூ ஆர் டூயிங் த கோர்ஸ் ஆன் அன் ஐடியல் பர்த்? ஒய்? பீங் அன் அட்வொகேட் ஆஃப் ஜென்டில் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்த் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ வில் கம் ஹியர். பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் இன்ஃபென்ட் கேர், இவங்க டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோர்ஸை போய் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். The ideal births. Hello, are you thinking about downloading the ideal birth? Well, I will tell you what you will get to learn in this session. I developed this content mainly because I had a natural birthing experience and a lot. இப்போ இவங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஆடுக்கு க்ரியேட் பண்ண ஒரு கான்டென்ட். ஷீ ஹேட் அ நேச்சுரல் பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க எழுதியிருக்கிற பிளாக்லேயும் சரி, இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இவங்களுக்கு ஒரு நேச்சுரல் பர்த் ஒன்று என்ன சொல்கிறது நடந்துச்சா. ஐ மீன் லைக் இவங்க அப்படி பிறந்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் அதை போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சும்மா சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் தி ஐடியல் பர்த். We'll come here, but she had, yeah, that is what she is meaning, I guess. She had an ideal birth. All of my clients and Instagram followers wanted to know what exactly is the difference between birth center births and hospital or institutionalized births. So you will get to know the difference இதில் இன்னொரு பிரச்சனை and என்னன்னு you will சொன்னால், also get clarity on இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ஸுக்குமே, இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ஸ்னால் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் பர்த் சென்டரில் பிறக்கிற இந்த ஐடியல் பர்த், இந்த ஐடியல் அப்படின்ற மீனிங் இவங்க வைக்கிறாங்க தெரியுமா. இப்படி பிறந்தால் மட்டும்தான் அவங்களோட குழந்தை வந்து ஐடியலாக பிறந்திருக்கு, ஒரு சுகப்பிரசவம். அந்த சுகப்பிரசவம் ஹாஸ்பிட்டலில் நடந்தால் கூட பரவாயில்ல. இவங்க சொல்கிற சுகப்பிரசவம் எப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரு பாத் டப் வச்சு அந்த பாத் டப்பில் குழந்தை பெற்றுக்கிறது, இல்லைன்னா ஒரு பர்த்திங் சென்டர் போய் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, டவுலா அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறது. இதுதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. இது எப்படி ஒரு ஐடியல் பர்த்தாக ஆகும்? அப்போ ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை எல்லாமே என்ன குழந்தை? அதுக்கெல்லாம் மூளையிலேருந்து எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலையா? இல்லை அதோட அவங்களோட அம்மாக்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேர் எடுக்கலையா? இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பற்றி அவங்கள எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை அப்படின்றது நினைக்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு வீடியோ ஒருத்தவங்க பார்த்தேன். தனுஷோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கார்த்திகா ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வெண்ணிலா பெண்ணே அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம்.
பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தினால நான் இன்னைக்கு இதை வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பர்டிகுலர்லி கொரோனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆன்லைன் பிரெக்னன்சி கிளாஸஸ் அண்ட் ப்ரீநேட்டல் கிளாஸஸ் அண்ட் இனி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தின கிளாஸஸ் அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல அவங்க வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு அதோட அனுபவம் சார்ந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதை பத்தி நல்லபடியா வந்து படிச்சு அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு டிகிரியோ அந்த மாதிரி வாங்கி ஒரு ப்ராப்பரா ஒரு சர்டிபிகேட்டோட இருக்கிறவங்க கொடு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இதை நடத்துகிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கும்பல் வந்து ஒரு பெரிய கும்பல். இது ஒரு மாஃபியா மாதிரி கும்பல் நான் முன்னாடியே நோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எதிராக இதோட கொஷின் கேட்குறதுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு மேல் ஷாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆணாதிக்கக்காரன், ஒரு மேல் பேட்ரியார்க்கி கூடியக்காரன், இப்படின்ற கொஷின்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவங்க வந்து இவங்களை கால் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களை இந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர்களாம், அதனால இவங்களை வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்குது. ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட் வந்து இவங்களோட நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இவங்க எடுத்துக்கிற ஒரு சார்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் லெஃப்டிலிருந்து ஒரு சார்பு எடுத்துப்பாங்க, அதோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து பொலிட்டிக்கல் ரைட்டுக்கு போவாங்க. அங்கேருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ, ஒரு சப்போர்ட்டுக்கு என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ரெண்டு தான் இவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து இவங்க உள்ளே ஃபிட்டாகவும் ஆக மாட்டாங்க, ரெண்டு சித்தாந்தத்துக்கும் பொருந்தவும் மாட்டாங்க, நடுநிலையும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஒரு அனார்கிஸ்ட். அனார்கிஸ்ட் அப்படின்னா ஒரு சொசைட்டி நல்வாழ்வாக வாழ்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் பங்கெடுக்காத ஒரு ஆள். அதில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கோவை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது, ஒரு விஷயம் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்குன்னா அது எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுலே கண்ணோட்டத்திலே இருக்கிறவங்க. நான் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பார்க்க பார்க்க புரியும். ஸோ இதில் வந்து டாக்டர் கார்த்திகா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவல் எம்பிபிஎஸ் படிக்காமல் ஆக்சுவல் டாக்டர் எம்டி அந்த ஒரு ஒரு பிரசவம் பார்க்குறதுக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி எதுவுமே இல்லாமல் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்காங்க. வீடியோ போடுறது கூட பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கேட்டுட்டு விட்டுறலாம். உங்களுக்கு தெரியாத பற்றி ஏன் போடுறீங்கன்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு அவேர்னஸ் பற்றி போடுறாங்க, இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி போடுறாங்கன்னு வச்சுப்போமே, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து நிறைய கற்றுருக்கீங்க குழந்தை தாய்ப்பாலை பற்றி, நீங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணிக்க போகிறது கிடையாது. பட் பிரச்சனை எங்கே போகுது அப்படின்னு சொன்னால், இவங்க கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலுமே இவங்க கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் மாயா இவங்களோட கிளாஸஸ் நான் காமிச்சிருப்பேன். இதை மாதிரி இன்னொருத்தங்க எடுக்கிறவங்க கிளாஸஸ் எடுக்கிறவங்க ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பமா விருக்ஷம். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸ் அட்டன் பண்ணவங்க மாயாசமாவும் நினைக்கலாம், அனுப்பமா விருக்ஷமும் நினைக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் குரூப்பில் வந்து யூ ஹாவ் அ சீக்ரெட் ஒரு பேரண்டல் குரூப்லாம் வச்சுருக்கீங்க. ஐ மீன் லைக் யாரெல்லாம் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அதில் ஒரு குரூப்லாம் ஒன்று வச்சுருக்கீங்க. உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களாம் வந்து வெளியில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் உங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள ஏவல் இவங்கள மாதிரி அனுப்புறது, போய் அவங்கள கமெண்ட் செக்ஷனில் போய் திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஏவல் ஒரு படம் மாதிரி அனுப்புறது, இதெல்லாம் பண்ணலாம் நினச்சிட்ருக்கீங்க. நான் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ ரிப்போர்ட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறேன். வீடியோ ரிப்போர்ட்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதை வந்து ஒரு ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு தீங்கு, ஒரு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு அதிகமாக ஏதாச்சும் ஒன்று ரொம்ப இது ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உள்ளே என்னென்ன பேசுகிறீங்க, உள்ளே என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்குது, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஐ வில் ரிலீஸ் எவ்ரிதிங். அதுதான் என்னோட அடுத்த வீடியோவாகவும் இருக்கும். உங்கள் சைட்லேருந்து தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உள்ள வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாது, நான் வந்து ஒரு ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் யாரையுமே நம்பவே மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் எடுக்க முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஐ வில் ஜஸ்ட் லிட்டரலி ஷோ யூ.
உங்கள் கிளாஸ் நான் சொல்கிற எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் அப்படி சொல்லி தரலை, நான் ஒரு சொன்ன விஷயம் பொய் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி எவிடன்ஸ் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற போது இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அதுக்காக உங்களோட இதில் ஒருத்தங்க கிளாஸே அட்டன் பண்ணாங்க, நான் அது ப்ரூஃப் காமிக்கிறேன். ப்ரெக்னன்சி பேக்கேஜ் இங்கிலீஷ் உங்களோட இதில் இருக்கிறது தான் மாயாசம்மா, உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கோர்ஸு. அந்த வாங்கினதுக்கான ரசீது இது, அந்த கோர்ஸை வாங்கினதுக்கான ரசீது. இன்ஸ்டாமோஜோ பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க 2021 அக்டோபர் 4. நீங்கள் அப்போது என்ன கோர்ஸில் எடுத்தீங்க, இப்போ எப்படி இருக்குது, எப்படி உங்கள் ஆப் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். உள்ளே என்னென்ன கண்டென்ட் சொன்னீங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். எவிடன்ஸ் என்னால் நிறைய எடுக்க முடியும். ஒரு ஸ்கெடியூல் ஜூம் மீட்டிங் ப்ரெக்னன்சி ஹெல்த் கோச்சிங் October 4, 2021 இன்றைக்கி நீங்கள் எடுத்த ஒரு விஷயம் போதுங்களா? வேணும்னா ஜூமுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மீட்டிங் ஐடியும் பாஸ்கோடையும் வச்சுட்டு, இந்த மீட்டிங் ஐடி மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சான்னு கேட்டால் அதுக்கான ஆதாரம் அதில் இருக்கும். இன்னொன்று வந்து உங்களோட பர்த்திங் கிளாஸ், அதில் என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கான விஷயம் ஒரு அங்கே சொல்லி கொடுத்த ஒரு ஆள் வந்து சொன்ன ஒரு டெஸ்டிமோனியை நான் அப்படியே உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். 2021 உங்களோட செஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க, ப்ரெக்னன்சி பேக்கேஜ். இந்த நேம் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னு நினச்சிருக்காங்க. பட் பார்த்தா நேச்சுரல் பர்த் ஆப்ஷன்ஸ் சவுத் இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. யூஷுவல் ஹாஸ்பிட்டல் மெத்தட்ஸ்லாம் எவ்வளோ ராங்குன்னு பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் பேசுனதில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணுறதுக்கே அவ்வளோ பயந்துருக்காங்க. செஷன் நேம் ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிமனி. நீங்கள் சொல்லலாம், எனக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியாது. லிட்ரலி உங்கள் குரூப்பில் நீங்கள் யாரெல்லாம் அவங்க வந்து கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அத்தனை பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அத்தனை பேர் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கோர்ஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே இட்ஸ் ஃபுல்லி ரெக்கார்டட் ஆல்சோ. யூ ஆர் திங்கிங் தட் ஆப் கேனாட் ரெக்கார்ட். நோ, இட் கேன் ரெக்கார்ட். இட் கேன் கம்ப்ளீட்லி ரெக்கார்ட். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால், யூ பாட் திஸ் டொமைன் ஆன் கோடாடி. உங்களோட மொத்த ஆப்பில் இருக்கிற எல்லா கான்டென்ட்டுமே ஒரு அமேசான் பக்கெட்டில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த அமேசான் பக்கெட்ஸுக்கு வந்து பப்ளிக்லி ஆக்சசிபிளாக தான் அந்த அமேசான் பக்கெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் அந்த அமேசான் பக்கெட்ஸை உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெருசாக பெர்மிஷன் எதுவும் தேவையில்லை. ஒரு சில லிங்க்ஸ் வந்து வெளியில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நான் வெளியிலேருந்தே ஐ கேன் ஆக்சஸ் தோஸ் பக்கெட்ஸ்னால் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடம், நீங்கள் மீடியா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நான் மீடியாலாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நேம் சர்வர், அமேசானோட நேம் சர்வர். ஜி ஸ்வீட்டில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில், உங்களோட admin@mayasamma.com அந்த இமெயிலுமே அங்கே தான் வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இந்த கான்ட்ரவர்சிலாம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு? வை ஷுட் ஐ ஈவன் கோ அண்ட் திங்க் அபவுட் வாட் தே ஆர் ஆக்சுவலி டூயிங்? ஏன் வந்து நான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மாயாசமோட இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து இட் வுட் ஹவ் கான் லைக் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. அவர் பாடி இஸ் ஆர்ஸ் அப்படின்ற அந்த வீடியோ. Something that happened on Vishu morning. We had to get jasmine flowers. So விஷு மார்னிங் அப்போ நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சி ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இது ஒரு ஆட் கான்டென்ட். விஷு எப்போ நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் இப்போ போடணும்? ஏன்னா பாடி மவுண்டர்ஸ் பற்றி ஒரு கோர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூ ஆர் புட்டிங் இட் அவுட். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சர்ச்சை மாதிரியே தெரியாது. So we found a vendor right next to the road and there was no parking there, so we just paused. ஏதோ ஒரு வெண்டர் அப்படின்னா ஏதோ ஒன்று விற்கிறவங்க அவங்கள வந்து பார்த்துருக்காங்க ரோட் சைடில், பார்க்கிங்கில். அதனால அந்த பூக்கடைக்காரங்க எங்கே இது பண்ணீங்களோ அங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரை போய் our car right next to her jasmine shop. Vendor stall. Yeah, stall, and then she came to the window to sell. It was an old woman, and we got the flowers, and I was taking money out of my purse, and she did something to mine. What she do?
Yeah, she pinched Maya's cheeks, and I didn't see that happening. By the time I took the money and gave it to her, it was all done. And then cars were lining up behind us, so we had to leave also. But once we started driving, we spoke about it. We spoke about how some people in the previous generation might not understand body boundaries, and they're not doing it to intentionally hurt, but it's just because they don't understand. And no matter what, our body is ours, and we have all the right to say no or move away. But in that particular situation, both of us couldn't do anything. So yeah. No, why don't they do that to adults? I don't know. Maybe it's because kids are small and cuter. Yeah, maybe it's also because kids. இதில் வந்து இவங்க நிறைய விஷயம் கேட்குறாங்க. இந்த விஷயம்லாம் சொல்ல கேட்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு பூக்கடைக்கார அம்மாட்ட போகிறாங்க. அப்போது இவங்க ஏதோ காசு எடுக்கிறதுக்கு அவங்க பர்ஸில் இருக்கும்போது அந்த பூக்காரம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கன்னத்தை லைட்டாக கிள்ளியிருக்காங்க. இவங்க லைட்டாக கிள்னாங்களா அழுத்தி கிள்னாங்களா அப்படின்னு தெரியாது. இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இந்த குழந்தை அழகாக கேட்குது. இவங்க அம்மா இவங்களே தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து தப்பு அப்படின்லாம் தெரியாது, மேபி அது ட்ரெயின் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்குது அழகாக. என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னு சொன்னால், இதே வந்து பெரியவங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்கிறதுனால பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு இன்னசென்ட்டான கேள்வி. அப்போ இவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, இல்லை கிட்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணுறதில்ல, ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்கிறது இல்லை கிட்ஸ் அப்படின்னு சொல்லி மேபி தட்ஸ் வை. அப்போ அதுக்கு அதுதான் பதிலும் கிடையாது. அது ஒரு பாசிங், ஒரு என்ன சொல்கிறது, மேபி நானும் எல்லா விஷயத்துக்கும் பதில் தெரியாமல் வந்து இஷ்டத்துக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு மேபி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பதில் ஆகிடுமா? அப்போது இதுதான் வந்து ஒரு பாடி பவுண்டரிக்கான ஒரு விஷயமா வந்து அவங்க ஒரு கருத்தில் எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஒரு சப்ஜெக்டாக மாற்றி இது ஒரு ரீலாக போடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனிவே அப்போது அந்த விஷயத்தை தானே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த பூக்காரமான நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? ஒரு வேளை அது பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? அம்மா ரொம்ப வலிக்குதுமா, இந்த மாதிரி கில்லாதீங்க, கொஞ்சமாக கொஞ்சங்க இவ்வளோ கில்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிலாம் சொல்லித்தரல. எனிவே அதை விட்டுட்டாங்க, அதை கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அது முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா கோர்ஸ் விற்கணும். ஒர்க் ஷாப் அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபைனல் அந்த வீடியோ இதில் போட்டிருப்பாங்க. யூ கேன் கோ சீ ஹர் இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் கோவப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க பூக்காரம்மா வந்து இழிவாக நினச்சிட்டாங்க. பூக்காரம்மா வந்து கிள்னதுனால தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இதுவே வேறு யாராச்சும் இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாடி பவுண்டரிஸ் பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களே இந்த ரீலில் அந்த பூக்காரம்மா மேலே தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னான். ஏன்னா இது அவங்க வந்து ஸ்டோரிஸில் வந்து பல தடவை அழுத்தி சொல்லியிருப்பாங்க. பூக்காரம்மாவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணோம். இவங்களோட டிஃபென்ஸே அப்படி தான் இருக்குது, என் குழந்தை வந்து ரொம்ப இதாச்சு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி தான். பாடி பவுண்டரிஸ் பற்றி பேசுகிற மாயாசம்மா இன்ஸ்டாகிராமில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட், இன்ஸ்டாகிராமில் குழந்தைங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. இன்ஸ்டாகிராமோட ஓனரான மார்க் ஜக்கர்பர்கே அவரோட குழந்தைங்களை எப்படி போட்டிருப்பாருன்னு பார்ப்போமா? மார்க் ஜக்கர்பர்கே அவரோட குழந்தைங்களோட 2 இதையுமே மறைச்சிருப்பார். சின்ன குழந்தைங்க பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஸ்கூல்லையோ மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் இன்ஸ்டாகிராமில் வந்து 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. போய் சொல்லி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். 18 வயசு வரைக்கும் ஒரு சைல்டு வந்து ஒரு குழந்தை தான், சொசைட்டி பார்க்க வேண்டிய ஒரு குழந்தை தான். பாடி பவுண்டரிஸ் பற்றி பேசுகிற மாயாசம்மா அவங்க குழந்தைங்களை வச்சு, அவங்க ஒரு குழந்தை பேரை வச்சு மாயாவோட அம்மா அப்படின்னு சொல்லி பிராண்ட் ஆக்கி பிஸ்னஸ் ஆக்கிற மாயாசம்மா அவங்க குழந்தைகிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா? குழந்தையோட பவுண்டரியை தாண்டினாங்களா? இவங்க பண்ணுற லூசுத்தனத்தினால நிறைய பேர் கேள்வி கேட்குறோம். இப்போ நான் கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போடுறேன்.
இது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ட்விட்டர்லாம் வச்சு கிழிச்சாங்க. லிட்டரலாக நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் மாயாசம்மானு போய் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க குழந்தையோட நின்று பேசுகிற அவ்வளோ வீடியோ இருக்குது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து அவங்களோட குழந்தையோட இதை வந்து ப்ளர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணமே அதுதான். அப்போது அந்த குழந்தைக்கு வந்து ட்ராமாலாம் வராதா? அந்த குழந்தை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை ஸ்கூலில் வந்து எந்த மாதிரி ஒரு அப்யூஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இந்த அம்மா பண்ணுற ஒரு விஷயத்தினால. இவங்களுக்கு காசு வேணும், இவங்களுக்கு ஒரு இது வேணுன்றதுக்காக குழந்தைய பிராண்டாக்கி குழந்தை மூலமாக சம்பாதிச்சு குழந்தைக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. அந்த குழந்தைக்கு கன்சென்ட் கொடுக்குற வயசு கிடையாது. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க அடுத்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஹாய் மாயா, ப்ளீஸ் கம் ஹியர். சொல்லுமா, மை மாம் இஸ் யூனோ ஐ எம் புட்டிங் வீடியோஸ் யூஸிங் யூ, டு யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் இட் அப்படின்வாங்க. குழந்தை என்ன சொல்லும்? நோ, ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் இட் அப்படின்னு சொல்லிடும். இவங்க அதை கன்சென்ட்டாக எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. குழந்தைக்கு கன்சென்ட் கிடையாதுங்க. 18 வயசு வரைக்கும் கன்சென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம போக்சோ சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அடல்ட் மேல் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வித் கன்சென்ட் நடந்திருந்தாலும் குழந்தைக்கு கன்சென்ட் கொடுக்கறதுக்கான விஷயம் குழந்தைக்கு கிடையாது. அது ஒரு குழந்தை. ஸ்டேட்டும் சொசைட்டியும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ரிசோர்ஸ். ஒரு மனிதன், ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு ஹியூமன் ஸ்பீஷிஸ். அதை ப்ரொடெக்ட் பண்ணுற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. மாயா சம்மான்னு சொல்கிறாங்கள, மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு இல்லை, அவங்க அம்மாவுக்கு புத்தியே கிடையாது. இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா வந்து இவங்களோட பிஸ்னஸுக்காக மாயாவை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மாயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் வரதுக்கான 18 வயசு தாண்டி மாயா வந்து இன்ஸ்டாகிராமில் வரணும்னு நான் இருக்கவே கூடாதுன்னு யோசித்தேன். யார் மூஞ்சில் போய் இவங்க வச்சுப்பாங்க? எங்கே கொண்டு போய் அவங்க மூஞ்சி வச்சுப்பாங்க? முதல்ல அந்த குழந்தைக்கு தெரியுமா இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவங்களை வச்சு அப்படின்னு சொல்லி? இல்லை, அதுக்கு கன்சென்ட் கொடுக்க தான் வயசு இருக்கா? வயசே கிடையாது. அத்தனை பேர் இந்த அம்மா வச்சு அவ்வளோ அப்யூஸ் அண்ட் அவ்வளோ ட்ரோல் போட்டுட்டு இருந்தப்போ இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நம்ம குழந்தை இருக்கே, நம்ம குழந்தையோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அப்படிலாம் ஒரு அக்கறையுமே கிடையாது. அந்த குழந்தைக்கு என்னென்ன ட்ராமாலாம் வரலாம்? புள்ளி பண்ணுறாங்க, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அண்ட் புல்லிங்னால நிறைய பேர் சூசைடே பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தட்டி கழிச்சுட்டு போகவே முடியாது. இவங்க என்ன சொல்லலாம்? நான் பயங்கரமாக குழந்தை வளர்க்குறேன், என் குழந்தை அந்த மாதிரிலாம் ஆகாது. எப்படி சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸை கொடுத்தது? இன்னொருத்தவங்களோட உயிரை பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் அந்த இதை கொடுத்தது? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தாய் செய் அப்படின்னு ஒரு திட்டம்லாம் வச்சு குழந்தைங்களை வந்து அம்மாவையும் குழந்தையும் கர்ப்பிணி மாதத்திலேருந்து அவங்க வெளியில் வர வரைக்கும் ஃபுல்லாக அவ்வளோ பாதுகாத்து அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்களே, அவங்களாம் என்ன முட்டாளா? இவங்க வந்து பர்த்திங் கிளாஸஸ் எடுப்பாங்க. பர்த்திங் கிளாஸஸில் எத்தனை பேர் என்ன இறந்துருக்காங்க எல்லாமே தெரியுமா? இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டு ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி அட்டானமி அப்படின்ற ஒரு பிக்சர் போட்டு, அட்டானமினா அவங்களுக்குன்னு ஒரு சுய இண்டிபெண்டன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு ஒரு இது எடுக்கிறாங்க. This is the ones who have been trolling my recent reel on kids. This is the ones to whom I have been trolling my recent reel on kids. It's getting pinched on their cheeks. How according to you, it's just the way old people show affection and I need to be chill with it. No, I can't. This is going to be a long video, so if you really want my perspective on this, watch fully. No worries, I will watch fully. I will answer this each and everything. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த வீடியோ முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அதோட பாயிண்ட்க்கு வரேன் நான். So I'm not parenting my child to do things you are comfortable with. The gesture clearly hurt my child. She has said in the reel that it pained, and what is not comfortable with her is not tolerated by me. Even if who touches her is the President of India or Sudha Murthy, I will talk about body boundaries. See, if you have double standards, I can't do anything about it. But according to me, my child's comfort takes top priority than any adult around her, how much ever celebrity status they have. Also, interesting point to be noted, I have clearly mentioned that the old woman's intention was not to hurt, but the goal is... So, the old woman's intention was not to hurt, and உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? You have also clearly mentioned, நம்ம அதையும் பார்த்தோம்.
I'll get on this, right? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் சரி ஆர் சுதாமூர்த்தியும் சரி, அது வேறு ப்ராக்கெட்டில் வேறு போட்டிருக்காங்க, யார் சொன்னாங்க, லைக் இவங்க வந்து அப்படியே சாடையாக அடிக்கிறாங்களாம், அப்படியே போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்களாம் சுதாமூர்த்தியை, கிண்டல் வேறு. அண்ட் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் when it comes to this autonomy and everything, right, இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒருத்தங்க வந்து இது பண்ணுறாங்க, டச் பண்ணுறாங்க, ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இது பேட் இன்டென்ஷனாக இது இல்லையா, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இவங்க இன்னொரு வீடியோ பேசியிருப்பாங்க, குட் டச் பேட் டச் வந்து அவுடேட்டட், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும். கூடோஸ், கண்டிப்பாக சொல்லித்தரணும் தான் குழந்தைங்களுக்கு. ஆனால் எந்த வயதில் எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அதுக்கு பேர் தான் ஏஜ் அப்ராப்ரியேட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அப்ராப்ரியேட் டீச்சிங்கில் இவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. நான் அந்த விஷயத்துக்கும் வரேன், முழுசாக நான் வரேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, the goal is to keep having conversations about bodies so that children understand that ultimately their body is their own. கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் what is the limit on what you are teaching? இப்போது அப்போ ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தில், ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒருத்தவங்க வந்து கொஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து அந்த குழந்தை வந்து ஒரு அக்ரெசிவாக பார்க்குது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை ஒரு அரகண்ட்டாக வளரும். அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஆங்ஸைட்டி அண்ட் ட்ராமா க்ரியேட் ஆகும். போய் பஸ்ஸில் உட்காராங்க, ஒரு க்ரௌடட் பிளேஸில் உட்காராங்க, மற்றவங்களாம் பக்கத்தில் வரும்போது என்ன என் பக்கத்தில் என் உடம்புலாம் டச் பண்ணி உட்காடுறாங்க, பக்கத்தில் உரசி உட்காடுறாங்க, அப்படி தான் தோணும். இந்தியா வந்து ஒரு பாப்புலேட்டடான கண்ட்ரி, அப்படி தான் வந்து இருக்கும். ஒரு பஸ்ஸு, ஒரு பப்ளிக் சர்வீஸ்லாம் போகிறீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க, ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் திஸ் லிட்ரலி? இந்த வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். To keep having conversations about body boundaries so that children understand that ultimately their body is their own. Some commentators and இவங்க வந்து சில்ட்ரனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பாடி இவங்களோட ஓன், இவங்களை வந்து நம்ம தொடரக்கூடாது. எனக்கு என்ன புரியலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக சரி, ஒரு பெண் குழந்தைக்கு வந்து நான் இந்த மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன், இது சொல்லித்தரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விக்டிம், கரெக்டுங்களா? ஏன் விக்டிமுக்கே உட்காந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? இதையே வந்து ஒரு அடல்ட்டுக்கு டீச் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடல்ட்டுக்கு டீச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பீப்புளோட ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதா, இது வருதா, உடனே செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் போ, கராத்தே போ, இது போ. ஏன் உடனே கையில் டேஸ்டர் வச்சுக்கோ, எலக்ட்ரிக் இது வச்சுக்கோ, புது இன்வென்ஷன் கண்டுபிடி, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இது பண்ணி, ஏன் ஆண்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க? ஏன் ஆண் பசங்க சின்ன வயசில் இருக்கும் போதே பசங்க எப்படி ஒருத்தங்க ஒரு பெண் பால் கூட எப்படி பழகணும், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட எப்படி பேசணும், இதெல்லாம் ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? பர்வர்ட் மாதிரி பேசாமல் எப்படி வந்து ஒரு நார்மலாக ஒரு இன்னொரு சக ஹியூமனாக மதித்து எப்படி பேசுகிறது, ஒரு சின்ன பாடி க்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி அவங்க உண்மையிலுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா, நம்ம பண்ணுற கம்யூனிகேஷனுக்கு, நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வைக்கிறோன்னா அதை ரிசீவ் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம பெஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கா, அவங்களோட ஸ்பேஸை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, ஒரு என்விரான்மெண்ட் ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சு நம்மளால் பேச முடியுதா, இதெல்லாம் இல்லை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்கெங்கெல்லாம் தொட்டுட்டு நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் அவங்களோட ப்ரைவேட் ஆனால் ஒரு பார்ட்ஸு, இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. ஒரு சிலது எல்லாமே ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயம். இப்போ ஹேண்ட் ஷேக் கொடுக்குறோம், ஒரு ஹக் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அதை வந்து இதாக பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு சொல்கிறேன் நான், ஒரு ஃபார்மல் இதில் செட்டிங்கில் எப்படி பண்ணுறது, நான் ஒரு கார்ப்பரேட் ஃபார்மல் செட்டிங்கில் ஒரு ஹக் இருக்கும், ஒரு ஹேண்ட் ஷேக் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஹக் rather than ரொமான்டிக் ஹக். ஒரு ரொமான்டிக் ஹக்கும் இதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு பேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பேட், ஒரு கூட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி தலையை தட்டி கொடுத்து ஒரு கூட சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு எல்லாமே இன்னும் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது ஒரு எல்போவில் ஒரு ஸ்லைட் டச், வாட் டஸ் இட் சே? ஸோ இதில் எது வந்து பர்வர்ட்டான டச், எது க்ரீப்பி டச், எது நான் க்ரீப்பி டச், இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், இதெல்லாமே பசங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பசங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல அபவுட் யூனோ கூட அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பசங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது? ஏன் வந்து அதை பொண்ணுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்? ஏன் பொண்ணுங்க வந்து நடமாடவே கூடாதா நம்ம நாட்டில்? அவங்க வந்து ஃப்ரீயாக எப்படி ஒரு ஆண்மை எப்படி வந்து ஃப்ரீயாக எந்த பிரச்சனையிலும் நடக்கணும், அது மாதிரி ஏன் அவங்க நடக்கக்கூடாது? அதுக்கான வேலையை அப்போ நம்ம எங்கே பண்ணணும்?
பெண்களுக்கு உட்காந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இப்படி போ, அப்படி போ, செல்ஃப் டிஃபென்ஸில் கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சொசைட்டிலேயே அந்த சேஞ்சஸை கொண்டு வரலை. அப்போ சொசைட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நாளாகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் நம்ம இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், பேட்ரோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், சிசிடிவி எல்லா இடத்துலையும் வைக்கணும், லைட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம இதுதான் சொசைட்டி வந்து பாசிட்டிவாக க்ரோ ஆகிறது. மொத்த சொசைட்டியுமே ட்ரஸ்ட்டில் தான் பில்ட் ஆகிருக்கு. மொத்த சொசைட்டியுமே ஒரு டேக் இட் ஃப்ரம் எனி திங் டு பிஸ்னஸ் அண்ட் எவ்ரி திங் இட் இஸ் ஆன் ட்ரஸ்ட். அதை விடுங்க, நம்ம நம்ம பெருசாக பார்த்துட்டு இருக்க ஒரு காசுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது. என்ன ஒரு ட்ரஸ்ட்டு? நீங்கள் அந்த காசுக்கான ஒரு நோட்டை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா கவர்னர் அதில் எழுதியிருக்கார், ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப், எவ்வளோ அப்படின்றத நான் பே பண்ணுறேன் அப்படின்றத கவர்னர் அந்த நோட்டு கொடுக்குறதுல வச்சுருக்காரு. அந்த நோட்டுக்கு 50 ரூபா கிடையாது, நோட்டில் அந்த கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு, அந்த நோட்டு 50 ரூபாய்க்கு செல்லுபடியும், நான் உங்களுக்கு 50 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்னு. நோட்டு ஒரு நோட்டு தான், 500 ரூபா பே பண்ணுறேன், நோட்டு ஒரு நோட்டு தான், 2000 ரூபா பே பண்ணுறேன்னு அதில் அது நம்பிக்கை, நாணயம். அது வந்து நம்ம ஒரு இந்தியா ஆஸ் அ சாவரன் கண்ட்ரி மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து ஒரு சொசைட்டியே மூவ் பண்ணுது. எந்த சொசைட்டிலுமே நீங்கள் ட்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சொசைட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொசைட்டி கிடையாது, மிருகங்கம். மிருகத்துக்கே அதிகமாக ட்ரஸ்ட் இருக்குது. சோலோவாக வாழ்கிற மிருகங்கள், அனார்க்கியில் இருக்கிற ஒரு சொசைட்டி, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து தன்னந்தானே தானாக வாழ்ந்துக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பேரண்டிங்கான ஒரு இது எக்ஸாம்பிளும் கிடையாது, ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு ஒரு எனக்கு இது ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் பிஹேவ் பண்ணுற விஷயமே வேறு, இவங்க பண்ணுற ஒரு விஷயமே வேறு. வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். Control started explaining how the seemingly innocent gesture was taken in the wrong sense. Nowhere it was mentioned that she abused my child. So from wherever you read, understood, you need to evaluate your own ability to comprehend things. உங்களோட comprehension skills weak ஆ இருக்கலாம், look into it. And if you didn't thoroughly go through my content, don't put it on me. I don't appreciate it. சொல்லாததை சொன்னேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. வார்த்தைகளை அளந்து யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. The woman's gesture hurt my child, and as a parent I felt helpless that time, but I took it as an opportunity to speak to her about boundaries. That's the story. Also, this is not an isolated incident because so many parents report during my sex ed classes and even otherwise how their kids are getting pinched, kissed or hugged by relatives. ரொம்ப கீவேர்டு இதை கவனிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி relatives and relatives. ஓகே, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வரப்போகுது. Random people. This is very confusing, especially when we are trying to teach safety to a child. A child initially does not understand the intention of the adult. According to them, if they get pinched, all they know is 1, I didn't ask for it, 2, it hurt. So it's very important to teach them that they are the boss of their body and they have the right to say no. Whoever. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப டீச் பண்ண தே ஆர் த பாஸ் ஆஃப் தேர் பாடி அண்ட் ரைட் டு சே நோ அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது அவங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு ரைட் இருக்குன்னா எஸ் சொல்கிறதுக்கு ரைட் இருக்கா? கிடையாது. த லா சேஸ் தே டோன்ட் ஹேவ் கன்சென்ட். நோ மீன்ஸ் நோ, தட் இஸ் ட்ரூ. அப்போ நோக்கு ரைட் சொல்ல நீங்கள் அதவே சொல்லியே அதவே சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு சொசைட்டியாக குழந்தைய வந்து நம்ம எல்லாருமே பாதுகாக்கக்கூடிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தைக்கு என்னென்னா, நீ நோ சொல்கிறதுக்கு இங்கே உனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆட்டோமேட்டிக்லி சே டு தட் சைல்டு உனக்கு எஸ் சொல்கிறதுக்கு ரைட் இருக்குன்னு. யூ டோன்ட் ஹேவ், குழந்தைங்களுக்கு அந்த ரைட்டே கிடையாதுங்க. தே டு நாட் ஹேவ் த ரைட் டு கன்சென்ட் அட் ஆல். அவங்களால கன்சென்ட்டே பண்ண முடியாது. அதனால தான் அவங்க குழந்தைங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணணும். தெரியாதனமாக பேசுகிறீங்க ஒரு குழந்தைகிட்ட, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, 16 வயசுனா ஏன் ஓடி போகணும்? தள்ளி போகணும். இல்லை நீ குழந்தை போ, வேலையை பாரு. இல்லைனா பீடோஃபைல் அவன் ஒரு சின்ன ஒரு இது இவங்ககிட்ட ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் இவங்கள்ட்ட இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. See, if the adult does not know how else to show affection or doesn't know to seek consent, குழந்தையால கன்சென்ட் கொடுக்க முடியாதுங்க. எப்படிங்க கன்சென்ட் கொடுக்க முடியும் ஒரு குழந்தைனால? இதில் கன்சென்ட் ஒரு குழந்தை கொடுக்குற நீ கற்றுக் கொடுக்குறீங்கன்னா எல்லாத்துலேயும் கன்சென்ட் குழந்தை கொடுத்துடலாமா? எங்கே வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வரையறை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து ஓகே இங்கே நீ கன்சென்ட் கொடுக்கலாம், இங்கே கன்சென்ட் கொடுக்கக்கூடாது, எப்படி அந்த குழந்தைக்கு புரியும்? அப்போ ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்க, இன்னொரு இதுக்கு ரைட்ஸ் கொடுக்கலையா? கேன் அ சைல்ட் ஹேவ் செக்ஸ்? கிடையாதுல்ல, அதுக்கு கன்சென்ட் கிடையாது இல்லையா? அதனால தான் நம்ம அது ரேப்புன்னு சொல்லி போக்சோவில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
ஒரு அடல்ட் வந்து ஒரு குழந்தை கூட கன்சென்ட்டில் நம்ம செக்ஸ் வச்சுட்டாலும் ஏன் அதை ரேப்னு சொல்லி நம்ம ஏன் டிஃபைன் பண்ணுறோம்? அந்த குழந்தைக்கு கன்சென்ட் கொடுக்கக்கூடிய இது வந்து கிடையாது. Child can't be responsible for that. And one more important point, this does not mean the child will never be able to understand intentions. They will at a point. For example, my child makes it a point to hug her grandparents if they are meeting after a long time. She does that wholeheartedly because she knows she has something called autonomy and she can refuse it if she doesn't want it. So just like giving or not giving is up to her, receiving or not receiving is also up to her. No, receiving and not receiving not up to her. Nope, not at all. Can she receive sex? Can she receive other sexual things? No, not at all. என்ன வளர்றாங்க உட்கார்ந்து? Now she understands all this because she's older. She's 9. அவங்க குழந்தை வெறும் 9 வயசு தான். முதல்ல இன்ஸ்டாகிராம்லேயே அந்த குழந்தை இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைங்களுக்கு 18 வயசு ஆச்சுன்னா அந்த குழந்தை செருப்பால் அடித்தா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய ட்ராமா அந்த குழந்தை அனுபவிக்கும் தெரியுமா? அந்த ஒரு குழந்தை பேரை வச்சுக்கிட்டு குழந்தை பேரில் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இது சம்மோன் இஸ் டூயிங் இட் இன் த யூஎஸ், சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் தூக்கிட்டு போயிருப்பாங்க குழந்தைய அம்மா கிட்டேருந்து. ஒரு அம்மாவாக உங்களுக்கு குழந்தைய வளர்க்கவே தெரியல, ஒரு அம்மாவாக உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் பயங்கரமாக புள்ளி பண்ணுறதுக்கும் ஹராஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டு நாட் ஈவன் நோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு இஸ் டூயிங். நான் இன்னும் வரேன், அதுக்கு முக்கியமான விஷயத்துக்குலாம் வரேன். So with younger kids, teaching them that any touch should be consensual. This is the only thing. Any touch consensual அந்த விஷயமே கிடையாது. இவங்க முதல்ல எப்படி அந்த சைக்காலஜி டிகிரி முடிச்சாங்கன்றதே எனக்கு முதல்ல தெரியல. That will work long term to prevent abuse or uncomfortable things from happening. Now those who are supporting the people who pinch children in the name of affection, instead of sending comments on my feed or making reels trolling me, why don't you explain, taking into consideration the angle of child development, how to make a child understand the difference between affectionate pinching, hurtful pinching and abusive pinching. Do that if your intention is to spread awareness on children's safety. Content போடுங்கன்னு சொல்றேன். Consent தான் போடுறேன், அதுதான் போட்டுட்டு இருக்கேன், நான் போடுறேன். Boundaries, safety, autonomy பத்தி என்ன ட்ரோல் பண்ற கண்டென்ட் தவிர ரெகுலரா கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. Who's stopping you? To conclude, consent and boundaries are a sensitive subject which is just getting some light these days. Even if you can't spread awareness, do not ruin the work by spreading misinformation spread பண்ற முதலாளி நீங்க தான். If you are okay with people pinching your child's cheeks for affection, announce that to the world and don't take decisions for other people's children. வரேன். உங்க குழந்தைய யாராவது பிஞ்ச் பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். We are not talking about exceptions here. No, Miss Mayazamma. உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் அப்யூஸுக்கும் ட்ரோல்ஸுக்கும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தைய பாதுகாக்க முடியாமல் உங்கள் குழந்தைய நீங்களே வந்து வெளியில் எல்லாத்துக்கும் எடுத்து விடுறதுக்கு சொசைட்டி தான் உங்கள் குழந்தைய உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். I am talking about the majority of parents here that do not appreciate it, and I am talking on behalf of children who can't speak for themselves. உங்க பர்சனல் ஒப்பீனியனை கொண்டு வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டா மாத்தாது. அது உங்களுக்கு ரியலி உங்களுக்கு தான். அது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கண்டென்ட் போடலாம். I just want to be very clear that I don't want anyone doing that to my child. I'm fiercely protective about her. I'll become a tigress if someone treats my child badly, and I'll speak. Actually, if you want to be protective, you should take your child off the internet. You should take your child off all your Instagram. உங்கள் சைல்டை வச்சுட்டு முதல்ல பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க. அந்த குழந்தை பேரை சொல்லி குழந்தைய விற்றுக்கிட்டு குழந்தைய முதல்ல எல்லா ரீல்ஸ்லேருந்து முதல்ல ரிமூவ் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கா? நீங்கள் ரைட்ஸ் கேட்டிங்களா? ஐ மீன் குழந்தைக்கு ரைட்ஸ் இருக்கான்றதில்ல, குழந்தைக்கு நீங்கள் ரைட்ஸ் கேட்டிங்களா? For her until she is fully capable of speaking for herself. I'm sure majority of the parents here agree. Also, about selling my courses, there were some trolls. Yes, I'll announce courses on boundaries because you all seem to know nothing about it. So yes, I'll use my knowledge and experience to... You all seem to know nothing about it. Yeah, here I come. Spread the word. Typing comments that this is all to make money selling her courses. That is fine. Capitalism. You can, make money whatever you want. But let's see few other things. இது மாயாசம்மா போட்ட ஒரு வீடியோ வித் அ கிட். We were reading this book. Open to that page, Maya.
Can you read it for us, Mayu? Okay. Can I have a hug, please? Mm-hmm. Yes, you can. Can I have a hug, please? No, thanks. I don't feel like hugging anyone today. Good. Mayu, Hmm? so do people have to ask permission to you before hugging you? Definitely. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகளை காமிக்கிறது நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் நான் கான்ட்ரவர்ஷியல் ஒரு கான்டென்ட். அது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஒரு குழந்தை இது பண்ணுறீங்கன்னா அது பெருசாக இது பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் யூ ஷுட் நாட் பி ஷோயிங் யுவர் சைல்ட்ஸ் ஃபேஸ் அட் ஆல். எதுக்கு 13 வயசு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு குழந்தை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னு ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்கானா, சும்மா வச்சுருக்கானா? ஹிப்பா கைட்லைன்ஸ்னு என்னென்னு தெரியுமா? Sorry, like, I mean, no, not HIPAA guidelines. HIPAA guidelines is with medical things. But yeah. ஒரு குழந்தையோட கான்டெக்ட் எப்படி டீல் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது இன் அமெரிக்கா. வேறு ஒவ்வொரு நிமிஷமும் வேர் தெர் ஆர் கிட்ஸ் who are underaged, who are doing such stuff, ஃபைன்ஸ் வந்து அவ்வளோ போகும். அண்ட் ஈவன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேன் பி அரெஸ்டட் ஃபார் இட். அந்தளவுக்கு ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் இன்ஸ்டாகிராம் கீப்ஸ் ஒரு ரூல் ஒன்று வைக்கிறாங்க, 13 வயசுக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அவங்க நேம் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் பேரண்ட்டாக வந்து அதில் வந்து குழந்தைய கொண்டு வந்து அந்த குழந்தைய நீங்கள் சும்மா எதுவுமே போட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஹோல்சமான ஒரு விஷயத்தை போட்டாலும் பரவாயில்ல, ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு கண்டென்ட் நீங்கள் கோர்ஸ் விற்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அது பர்டிகுலர்லி டார்கெட்டட் மார்க்கெட்டிங் கேம்பெயின், ஒரு கோர்ஸ் விற்கிறதுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின் விஷயம் எப்போயே நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? இன்றைக்கி சொல்லி அதே வீடியோலேயே இங்கே கோர்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது டார்கெட்டடான ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வீடியோ. அந்த கேம்பெயின் வீடியோவை போட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைய இது பண்ணுறதுலாம் மிக மிக தவறு. What about Amma? Of course. What if I feel like hugging you just like that? Then I'll say, stop. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் அப்படியே ஹக் பண்ண நினச்சேன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஸ்டாப்னு அந்த குழந்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மிகைப்படுத்தி அழகாக சொல்கிறாங்க. So dear parents, whenever you remember, make sure you ask permission before hugging or kissing your kids. பேரண்ட்ஸ் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And also keep in mind, it takes a different skill set to say no and to say stop. It's very important that kids know how to say stop. Bye. We will be reading this book. நல்ல ஒரு வீடியோ. அடுத்த வீடியோ ஒன்று பார்க்கலாமா? இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன Mayu, so this guy ஏன்னா யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட 1080p வைப்போம். is asking, in the video title, how is it going? Did you get your daughter's permission before licking her on her? இவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இவங்களோட பொண்ணோட கண்டத்தை வந்து நக்கிற மாதிரி. அப்போது ஒருத்தர் வந்து என்ன டிஎம் பண்ணியிருக்காருன்னா, உங்களோட டாக்டரோட பெர்மிஷன், ஏன்னா அந்த மாதிரி இவங்க பெர்மிஷன் வாங்க இவங்க தான் சொல்லியிருக்காங்க. டாக்டரோட பெர்மிஷன் வாங்கினீங்களா இந்த கண்டத்தை நிற்கிறதுக்கு முன்னாடி, லிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Cheeks. I recall you talking about இவங்க சொன்னது தான் அவங்களும் சொல்கிறாங்க. getting permission from your child before hugging or kissing your child in one of your videos. Okay. Then he goes on to tell, I'm a hypocrite. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு அந்த குழந்தைகிட்ட சொல்லணும்? I talk about getting permission from children, but at the same time, I am licking my own child without permission. What do you have to say about this? Do you think a parent has to get permission from the child every single time But since parents are very close to their children. அந்த குழந்தையோட பதிலை பாருங்க. பேரண்ட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு தேர் சில்ட்ரன். புரியுதா? பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால Then they don't have to ask that many. அவங்க they don't have to ask that many times. அழகாக சொல்கிறா. குழந்தை மேலே தவறே கிடையாது. எத்தனை சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ஒன் ஆஃப் த பேரண்ட்னாலேயும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னாலேயும் நடக்குதுன்னு தெரியுமா? ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள், புரியும். மச் ஆஃப் த ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ஃபார் அ குழந்தை பிஃபோர் தே பிகம் அன் அடல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவே மட்டும்தான் நடக்கும். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷன் வேஸ்ட்டு தானே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்களோட இதுவே வருமே. ஐம் ஜஸ்ட் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். இவங்களோட இதுக்கே நம்ம வருவோம். இவங்களே என்ன சொல்கிறாங்க, அந்த பவுண்டரி வீடியோக்குனா ஒவ்வொரு டைமும் நீங்கள் குழந்தைகிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்கிறா, அப்போ இவங்க தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க கரெக்டாக.
பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறான். அப்போது நார்மலாக ஒரு விஷயம், ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறதுக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு நடக்கிறதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கானா? எதுவுமே கிடையாது. இவங்க தானே ட்ரெயின் பண்ணாங்க, ஆனால் குழந்தை என்ன பதில் சொல்லுது பாருங்கள். பேரண்ட்ஸ் க்ளோஸாக சில்ட்ரன் கூட இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது அபியூஸ் நடக்கிறதுக்கான விண்டோ இங்கேயும் தானே இருக்குது. அப்போ உங்களோட பவுண்ட்ரிஸ் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சா? உங்கள் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அது இங்கே ப்ரூஃப் இங்கேயே இருக்குது. இப்போது இவங்க இதில் பண்ணுறாங்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். இந்த கேஸ் லைட்டிங் பேர் என்ன அப்படின்னா நம்ம டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஏன்னா இவங்களாம் தான் சைக்காலஜிஸ்டில், சைக்காலஜி டேர்ம்ஸ்லாம் இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் சம் ஒன் using psychological methods, okay, into questioning their own sanity or powers of reasoning. ஒரு குழந்தை ஒரு ரீசனிங் பண்ணுது, அதை இவங்களே ஒரு குழந்தைய கொஸ்டின் பண்ண வைப்பாங்க. நம்ம திங்கிங்கே அவங்களோட ரீசனிங்கை இவங்க வந்து வித்தியாசமாக திங்க் பண்ண வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கேஸ் லைட்டிங்கை எவ்வளோ அழகாக மாயாசம்மா பண்ணுவாங்கன்றதை மட்டும் பாருங்கள். இதை பற்றி தெரியும் டெமோ. That many times. பாருங்க, பேரண்ட்ஸ் இருக்கனால கேள்வி கேட்கலன்னு சொல்கிறாங்க. இவங்க அவங்க அம்மா அவங்க குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு யா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் லைட்டிங் ஒன்று ஆரம்பிப்பாங்க பாருங்க. But sometimes we do ask just to make the child இது வந்து எதுக்குன்னா கோர்ஸ் விற்கிறதுக்கு. But sometimes we do just ask to make the child understand that permission has to be taken from. அப்போது நீங்கள் அப்போ கேட்குறது கிடையாது. கரெக்டாக குழந்தைக்கு தெரியுது அம்மா தானே இருக்காங்க, எத்தனை இடம் கேட்டுட்ருப்பாங்க, ஒவ்வொரு டைமும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா தானே க்ளோஸ் தானே, ஏன் கேட்கணும் அப்படின்றது தான் அந்த குழந்தையோட மென்டாலிட்டியுமே இருக்குது. அப்போது ரிலேட்டிவ்க்கும் குழந்தைக்கும், ஒரு ரிலேட்டிவ்க்கும் பேரண்ட்டுக்கும் அவங்க தான் வந்து டெமோகிராஃபிக்லி அதிகமாக ஒரு குழந்தைய வந்து செக்ஷுவல் அபியூஸ்க்குள்ளே கொண்டு போக முடியும் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் அதில் அதை வந்து இதால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு இந்த விஷயம்? understand that permission has to be taken from the child because the child's body is their own. Just to get that learning across to the child, we just give it as an example. Give it as an example. பாத்தீங்களா? இதுதான் அந்த கேஸ் லைட்டிங். குழந்தை ஒரு ரீசனிங் இருக்குது, இவங்க அந்த ரீசனிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்களா? ஏன் கற்றுக் கொடுக்கறதுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்களா? அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. But every single time taking permission from the child is not possible, miss. Every single time. அப்போது இப்படி அப்போது அப்படி பேரண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொரு டைமும் நீங்கள் பெர்மிஷன் வாங்குங்க, அதையும் பார்ப்போமே. Stop. So dear parents, whenever you remember, அப்போ ஞாபக சக்தி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் ரிமெம்பர் பண்ண முடியலன்னா தேவை கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? புரியுதா? sure you ask permission எப்பப்பெல்லாம் ரிமெம்பர் பண்ணுறீங்களோ கேளுங்க before hugging or kissing your kids, and also keep in mind it takes a different skill set to. ஆனால் இங்கே has to get permission from the child. Permission just to get that learning. Give it as an example. But every single time அப்போ இவங்களே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்தை இவங்களே செய்யறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு? Time taking permission from the child is not possible, mister. Even my 8-year-old knows that. Yes, I will kiss her and lick her. பெர்மிஷன் எதுவும் வாங்கலை. பார்க்குறீங்க தானே வீடியோவில்? இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு அகம்பாவம். நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பேரண்டிங் எக்ஸ்பர்ட். ஆனால் குழந்தை 8 வயசு தான், ஆனால் பேரண்டிங் எக்ஸ்பர்ட். நல்லா வளர்த்துக்கு ஆளாக்கி பெரிய ஆளாக்கினவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, பேரண்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இவங்க வந்து 8 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தான் ஊர் உலகத்திலே பெரிய பேரண்டிங் எக்ஸ்பர்ட்னு ஊர் ஃபுல்லாக டப்பட்டம் டப்படப்படப்படப்பான்னு அடிச்சுட்டு தெரிகிறது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவங்களால் என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக குழந்தை இப்போது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஒரு குழந்தை வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்டுக்கும் சரி, பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி தான். ஐயோ இவங்க பயங்கரமாக வளர்க்குறாங்க குழந்தை, நம்மளால இவ்வளோ குழந்தையெல்லாம் வளர்க்க முடியுமா? நம்மளால வளர்க்கவே முடியாது. இவங்களோட குழந்தை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் குழந்தையாக வரும், நம்மளாம் எதுக்கு குழந்தை வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கியே பிஸ்னஸ் பண்ணுற முதலால் இவங்க தான். பெருச்சாளிகள் அப்படின்னு நான் பேர் வைப்பேன் இவங்களுக்கெல்லாம். பார்ப்போம்.
and all whenever I want because we are parent and child. பேரண்ட் அண்ட் சைல்டு பேரண்ட் அண்ட் சைல்டு பேரண்ட் அண்ட் சைல்டுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிங்க? எவ்ரி பேரண்ட் ரிமெம்பர் பண்ணும் போதெல்லாம் கேளுங்க, அப்புறம் இதுக்கு வீடியோ போட்டிங்க எதுக்கு? We do that. The learning is for the child to understand that generally permission has to be taken. இது புரியுதா? அந்த ஹிப்போக்ரஸி புரியுதா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து ஐ வாஸ் ஸ்பீக்கிங். என்னென்ன மாதிரிலாம் அந்த ஆக்சுவலாக வந்து இந்த சைக்காலஜிலாம் இருக்குது, இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இவங்களோட நிறைய வீடியோஸ் வந்து ஐ வாஸ் லைக் சென்டிங் இட் டு குட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் தெம் என்ன எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருந்தேன். அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நான் அப்படியே கோட் பண்ணுறேன். Okay, I get most of the parents are confused about what's right and what's wrong when it comes to parenting. அவங்க சொல்லியிருக்காங்க. Because almost all of them aren't fully satisfied by the way they were raised by their parents. இதில் ஆக்சுவலாக இவங்க காசுக்காக விற்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஏன் வந்து அப்படின்னா, எது ரைட் எது ராங்கன்றதுல பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது பேரண்டிங். ஏன்னா அவங்க வளர்க்கப்பட்ட விதத்தில் இவங்களுக்கு நிறைய அதிருப்தி. ஸோ தே ட்ரை டு ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ட்ரை டு பி அ பெட்டர் பேரண்ட், ஒரு பெட்டர் ஒரு பெற்றோராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தி லுக் ஃபார் பீப்புள் ஹூ வில் டீச் தம் ஹவு டு பேரண்ட் த ரைட் வே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களா, இப்போ தான் பில்டிங்கு ட்ரில் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்டுக்கு வந்து எப்படி டீச் பண்ணுவாங்கன்றவங்கள தேடி தேடி போயிட்டு இவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட பிக்கஸ்ட் மார்க்கெட்டே. But what most people miss out here is, most of the parenting coaches in general are naive upper middle class people who have seen little to no struggles in their lives. இது அவங்களோட இது, எனக்கு இதுக்கு எந்த இதுவும் கிடையாது, எனக்கு இதில் ஒப்பீனியனும் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி அதிகமாக கடைநிலை ஒரு சொசைட்டியில் கடைநிலையிலையோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை நிலை பற்றி என்னன்னே தெரியாமல், எப்படி அவங்க பெற்றோர் அவங்க குடும்பம் அந்த சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. So this will contribute to the raw resilience. Now this will result in things like making the kids' comfort as the highest priority, not the intention to learn something out of a given stressor. Okay, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா குழந்தைகள் வாழ்க்கையிலுமே எல்லா மனிதர் வாழ்க்கையிலுமே ஸ்ட்ரெஸ்ஸர் அப்படின்ற சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு குழந்தைக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஷ்டம் கொடுக்குற சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். பேஸ்ட் ஆன் வேர் தே ஆர் ஃப்ரம், எங்கேருந்து வராங்க, எந்த இடத்துலேருந்து வராங்கன்றது குறித்து மாறுபடும். அதனால் ஒரே விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம் முடியாது. ஸோ அதை வந்து இவங்க பண்ணாமல் கிட்டோட கம்ஃபர்ட்டை தான் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு இவங்க பேரண்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க இன்னும் ஆட் பண்ணுறாங்க, ஐ எம் நாட் ஜென்ரலைசிங் எனிதிங், பட் இப்படி தான் மோஸ்ட் பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சஸ் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, ஹேவிங் அ மாஸ்டர்ஸ் இன் அப்ளைடு ஆர் ஜென்ரல் சைக்காலஜி would not make them qualified enough to teach people about parenting. There is a separate division like child psychology, and I believe there is a separate branch to deal with adolescents, newborns, toddlers. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு செப்பரேட் பிரான்ச்சஸ் இருக்கான். அண்ட் இந்த சைல்டு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டோட சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சைக்காலஜி ஒரு நார்மல் ஒரு அப்ளைடோ ஜென்ரல் சைக்காலஜி படித்தவங்களால இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராடுதனம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் குவாக்குன்னு சொல்லி இந்த மெடிக்கல் விஷயத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி ஒரு குவாக்கரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ஒரு அப்ளைட் சைக்காலஜி ஒரு டிகிரியை முடிச்சுட்டு சைக்காலஜி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருமா, உங்கள் குழந்தைங்களுக்கு நான் சைக்காலஜி முடிச்சிருக்கேன், எனக்கு மைண்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஏன் உங்களுக்கு குழந்தைக்கு சைக்காலஜி நீங்கள் இன்னும் முடிக்கல, அது வேறு டிபார்ட்மெண்ட் மேடம். அதை இதில் வந்து கிரெடென்ஷியலாக போட்டுட்டு இது வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஐ ஹவ் சீன் plenty of reels giving contradicting opinions about how to react. டிஃப்ரெண்ட் நிறைய ரீல்ஸ் இருக்கான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரே விஷயத்துக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்காங்களாம். இஃப் அ கிட் இஸ் த்ரோயிங் tantrums or when the kid does something bad,
ஐ saw ஒன் ரீல் வேர் த கிட் spilled சம்திங் ஆன் த கார்பெட். ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க கார்பெட்டில் வந்து சிந்திடுறாங்க. ஒரு பேரண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரீலை முடிச்சிடுறாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு ரீலில் அந்த குழந்தைய க்ளீன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு க்ளீன். ஸோ அந்த மிஸ்டேக்கை திரும்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து தெரியாமல் சிந்தலை, அது வேணுகிட்டே சிந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைய க்ளீன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியும். அது வந்து ஒரு பேரண்டிங் இதுன்னு சொல்கிறாங்க. கோவப்படாமல் இப்படி டீல் பண்ணுறது 2 விஷயம். இப்போது நவ் த பேரண்ட்ஸ் வாட்சிங் தீஸ் கெட் கன்ஃபியூஸ்ட், இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டெல்லிங், மாயாஸ் அம்மாவை பற்றி சொல்கிறாங்க, she lectures about everything to a point where her kid might lose her innocence too soon. குழந்தை பருவத்தை வேகமாக இழந்துரும் இவங்க சொல்லி கொடுக்குறத பார்த்தா. ஏன்னா குழந்தைக்கு குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது. அப்போது அதுக்கு அடல்ட் பருவத்துக்கான விஷயங்கள் தேவை கிடையாது அப்படின்றத இவங்க ரொம்ப சொல்ல வராங்க. இதை விட ஒரு ரொம்ப டேஞ்சரஸான டேமேஜிங்கான விஷயங்கள்லாம் மாயா சம்பவம் மூலமாக இருக்குது. நான் அந்த விஷயத்துக்கெலாம் வரேன். Let's go one by one. So this is actually இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே they're all very 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 ரொம்ப டைனி ஒரு ஸ்க்ராட்ச்னு வச்சுக்கோங்களேன். we'll talk about the more serious stuff. மாயாஸ் அம்மா கிட்ட இன்னொரு ஃபெலோ எஜுகேட்டர் ஒருத்தங்க, I can even track down who that is exactly is. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியை மாயாஸ் அம்மா தான் போட்டது. One of her close friend introduced her to porn when she was 8 years, right under my nose. மாயாஸ் அம்மாவோட குழந்தை என்ன வயசோ அதே வயசு. ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பானுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம் 8 வருஷத்தில். 8 வயசு இருக்கும் போது, 8 வயசில். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ், அதர் திங்ஸ் லேட்டரா. Right under my nose. Started to follow your account from then. Learned a lot from me and found the guts to teach her everything. நிறைய விஷயத்த வந்து கட்ஸ் வந்து அவங்களுக்கு இடம் கிடச்சிருச்சான் கற்றுக் கொடுக்கறதுக்கு. Watched the porn with her and explained everything. What the fuck is wrong with you guys? என்ன ஆச்சு உங்களுக்கு? What was real and what was not? இது அவசியமா? இது அவசியமா? பிரில்லியன்ட். இந்த அம்மா ரிப்ளை பண்ணியிருக்காங்க, பிரில்லியண்ட்டாக. அவங்க சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டிருக்காங்க. நவ் ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் அ ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஸ்கிங் டு வாட்ச் அலாங் வித் ஹர். எல்லாம் உங்கள் டீச்சிங் தான் குருவே. இவங்க வாவ் செம ஹாட் 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 ஹாட். ஐ எம் ஸோ ஹாப்பி கெட்டிங் திஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ. அவங்க யூ ஹவ் டச்ட் அவர் லைஃப், சீரியஸ்லி கீப் டூயிங் வாட் யூர் டூயிங். எந்த பரதேசி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், வி ஆர் வித் யூ. இது வந்து ஒரு மட்டமான பிரெயின் வாஷிங். இதுக்கு முக்கியமான காரணம் போக்சோவில், முக்கியமான காரணம் மாயாஸ் அம்மா தான். இதை போக்சோ சட்டத்துக்கு கீழே இது வந்து வரும். இது எப்படி அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அம்மா அதுக்கு எதிராக வந்து டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா தான் கேஸ் லைட்டிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப சிறந்த ஆளாச்சு, நல்லா பண்ணுவாங்க கேஸ் லைட்டிங். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்லாம் டெலிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஒரு காப்பி நம்மகிட்ட இருக்கும் அப்படின்றது தான் தெரியாது. சிச்சுவேஷன் திரும்ப வருவோம். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, 8 வயசு உங்கள் குழந்தை வந்து பான் பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? முதல்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னம்மா அதை பார்த்துட்ருக்கீங்க? அப்படியா? இது யார் பார்க்க சொல்லி கொடுத்தா? என்ன பண்ணாங்க? அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சொன்னா, இந்த பொண்ணு பேர் எக்ஸ் அப்படின்னா அந்த ஒய் அப்படின்ற பொண்ணு வந்து எனக்கு அதை சொல்லி கொடுத்தா, இல்லை அதை காமிச்சா. அப்படியா? உடனே என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்க ஸ்கூலுக்கு வந்து ரீச் பண்ணணும். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க, ஸ்கூல்லையா, சரி, இல்லை டியூஷன்லையா, ஓகே, ரீச் அவுட் பண்ணணும். அங்கே அந்த குழந்தையோட பிரின்சிபல்லையோ அவங்களையோ பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸை வர வைக்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத கற்றுக் கொடுக்குறத வச்சு அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும். என்ன நடந்துகிட்ருக்கு, ஏதாச்சும் அப்யூஸ் அந்த குழந்தைக்கு நடந்துகிட்ருக்கா, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பான் பார்க்குறதுனால ஏதாச்சும் அப்யூஸ் எதாவது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத அவங்க ஃபேமிலியில் போய் செக் பண்ணணும். கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்க பேரண்ட்ஸுக்கு.
2 குழந்தைங்களையுமே சைல்டு சைக்காலஜிஸ்ட் தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் அதெல்லாமே இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ராமா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஏஜ் அப்ராப்ரியேட் எஜுகேஷன் வேணும்னு புரியுதுங்களா? செக்ஸ் எட் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கான செக்ஸ் எஜுகேஷனும் தெரியாது, செக்ஸாலஜிஸ்ட்டும் கிடையாது. சும்மா இன்டர்நெட்டில் இருக்கிறத நல்லா மாடு சப்புற மாதிரி நல்லா சப்புன்னு சப்பி போட்டு திரும்ப வயிற்றுலேருந்து திரும்ப மேலே எடுத்து திரும்ப ரிகர்கேட் பண்ணி வாந்தி எடுத்து போட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் உட்காந்து 4-5 ரீல்ஸ் அட்ராக்டிவாக போட்ட உடனே உலகத்துக்கே வந்து இவங்க தான் நீதிமான், டீச்சர், இவங்க தான் வேறு யாருமே கிடையாது. 8 வயசு குழந்தைங்க இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறதா? ஒரு பேரண்ட் உட்காந்து வாட்ச் த பான் வித் ஹர். இதை பாருங்களேன், எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம்னு, கேவலமான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ட்ராமா தெரியுமா? பயாலஜி புக்கில் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் 8th 9th அந்த கிரேடில் தான் சொல்லியே கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப க்ளீனாக வெறும் அந்த அனாட்டமிக்கல் பார்ட்டை பற்றி மட்டும்தான் இருக்கும். எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவுமே இருக்காது. அந்த பயாலஜிக்கல் பார்ட்டை பற்றி மட்டும் சொல்லி தருவாங்க. அதுவே வந்து மோஸ்ட்லி ஸ்கூல்ஸில் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படியே வந்து கற்றுக்காமலாம் இருந்ததில்லை, எல்லோரும் ஒரு விஷயத்தில் கற்றுக்கிட்டாங்க தான். ஆனால் அது ஒழுங்காக கற்றுக்கிறதில்ல. அதனால ஐ அப்ரிஷியேட் செக்ஸ் எஜுகேஷன், பட் ஏஜ் அப்ராப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் எப்போ தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். 8 வயசு ஒரு குழந்தைக்கு தேவையா? அது ஒரு ட்ராமா இல்லை? இவங்க வாட்ச் பண்ணாங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, எது ரியல் இல்லைன்னு சொன்னாங்களா? அது எவ்வளோ டஃப்பான கான்செப்ட் தெரியுமா? ஒரு பான் எப்படி நடக்குது, அது எப்படி ஷூட் பண்ணுறாங்க, அதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது ஏன் அது ரியல் இல்லை, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இட்ஸ் லாங் திங். எப்படிங்க ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த அம்மா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க ரீலு, அவங்களோட இது மட்டும்தான். அவங்க அதோட கோர்ஸ்ன்னு வச்சுட்டு அவங்க உள்ளே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, காசு வாங்கிட்டு அவங்களை எல்லாம் உள்ளே இழுத்து அவங்களுக்கு உள்ளே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது யாரும் கவனிக்கிறது கிடையாது. தோலை உரிச்சிடணும், தொங்க விட்டுறணும். இதெல்லாம் சமுதாயத்தை சீர்கேடாக கெடுக்கிறதுக்கான இது எல்லாமே. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ட்ராமா வரும் தெரியுமா? இது வந்து 100% NCWலாம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஒரு செக்ஸாலஜிஸ்ட் எல்லாமே எப்படி செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரீங்க? அவேர்னஸ் சொல்கிறது வேறு, கோர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் யார் உங்களுக்கு என்ன இது? நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. இஷ்டவெல்லாம் கண்டவெல்லாம் வந்து கண்ட விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டிஸே இல்லாமலாம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எடுத்தால் மட்டும் பத்தாது, இதனால அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. ஹவு மெனி ஹார்ட்ஸ் ஃபார் திஸ் மாம் டாட்டர் டிவோ? கேவலமா இல்லை? கன்றாவி. ஷி இன்ஸ்பயர்ட் மீ டு ரைட் சம்திங் நவ், ஸ்டே டியூன்ட். இது வேற ஒன்று குறைச்சல். இதுக்கு ஒரு எழுதியிருந்தாங்க. ஐ ஷோட் திஸ் கமெண்ட் டு மை டாட்டர். ஷி ஆஸ்க்ட் மீ த சேம் கொஸ்டின், வாட்ஸ் ராங் இன் பீயிங் அ ஹோர்? when you sell your mind and heart for money, what's wrong in selling your body? That's what she told me. I'm not stopping her from talking about how old is she? She's 9. Wow, okay. ஏதோ பேசியிருக்காங்க. குழந்தைங்க வந்து 1008 விஷயம் அதுக்கு சின்ன வயசில் க்யூரியாசிட்டியில் பேசிட்டு தான் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, அதுதான் பேரண்டிங்கே தவிர இவங்க சொல்லிக் கொடுக்கணுன்னா அந்த குழந்தைக்கு அது அடல்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் உட்காந்து இன்னசென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது பேர் பேரண்டிங் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இது வந்து போக்சோ சட்டத்தில் இதுக்கு கீழே தண்டனை இது பண்ணக்கூடியதுங்க, இது வந்து ரிஸ்க்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேடம் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இது 117 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் மேம் ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க அந்த எஸ்எஸ்ஸை, ஹைலைட்ஸ்லையும் காணணும் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில், அப்போது the mom felt very offended by this person's remark that she needs to be booked under POCSO. offended பின்ன கொஞ்சுவாங்களா? முதல்ல நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அந்த குழந்தைய முதல்ல அந்த அம்மாட்டிருந்து முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அம்மாவத்துக்கு உள்ளே வச்சிருக்கணும் ஜெயிலில். பொய்யான விஷயத்தெல்லாம் உட்காந்து மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய எல்லா விஷயத்தையும் உட்காந்து சோஷியல் மீடியாவில் கோர்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தகுந்த எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? அந்த குழந்தையோட சிந்தனை திறன் எல்லாத்தையுமே ஒரு தடுப்பு கொண்டு வந்து அவ்வளோ பெரிய ட்ராமாவில் ஒரு சின்ன குழந்தைய உள்ளே கொண்டு போய் அந்த குழந்தை கேட்டுச்சா? அதெல்லாம் குழந்தைய பாதுகாக்க வரன்னு குழந்தைய தூக்கின்னு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லிக் கொடுக்குறன்ற பேர் வழியில். இதெல்லாம் அந்த குழந்தை கேட்டுச்சா?
What do you think you will feel when you share such a sensitive issue and someone comes out of the blue and tells this is wrong? தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவாங்க, கொஞ்சுவாங்களா தூக்கி வச்சு. ஸோ ஐ டுக் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெலிட்டட் ஆஃப், தட்ஸ் ஆல். இவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அப்படியே சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. இவங்க என்ன அந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? படிப்போம், ஒவ்வொன்றா படிப்போம். இது பேர் தான் புக், டெக்ஸ்ட் புக் கேஸ் லைட்டிங் அப்படின்னு பேர். One fellow educator has taken the screenshot of a mother sharing with me that her daughter was exposed to porn by her friend. The mom had a conversation about it with the daughter and the mom explaining what has seen. இது எவ்வளோ சாதாரணமாக கடந்து போகிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபெலோ எஜுகேட்டர் வந்து யாரோ ஒருத்தங்க திட்டிருக்காங்க போல், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு எஜுகேட்டர் ஒருத்தங்க திட்டிருக்காங்க. கரெக்டாக தான் திட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இந்த அம்மாவை தூக்கி உள்ளே வச்சு வைக்க சொல்லியிருக்கணும் அந்த எஜுகேட்டர். இவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஷேர் பண்ணி பேசியிருக்காங்களா. அந்த மாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் போட்டாங்களா, டாட்டர் அண்ட் மாம் என்ன பார்த்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறத தான் பார்த்தாங்களா. எவ்வளோ சாதாரணமாக பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஆக்சுவலாக இருக்குன்னு. இதுக்கு ஆட்சன்ஸ் இருக்குது, சரி. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கது, வாட்ச் த பான் வித் ஹர் அண்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எது உண்மை எது பொய்ன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்பர்ட். எப்படின்னா இவங்களோட டீச்சிங் எல்லாம் உங்கள் டீச்சிங் தான் குருவே. இங்கே இருக்கு பாருங்கள் எவிடன்ஸு. இது ஒன்று போதும் மாயாசம உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு. படிப்போம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இன்னொரு லாங் ரைட்டை போட்டாலும் ஒரு வீடியோ போட்டாலும் ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய. இதை கேஸ் லைட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டாலும் போடுவாங்க, ஆச்சரியமே கிடையாது. வரேன். This explanation about porn by a trusted adult. யார் ட்ரஸ்டட் அடல்ட்டு? பாதி செக்ஷுவல் அபியூஸ் யாரால நடக்குது? குழந்தை யாரை ட்ரஸ்டட் நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் நடக்குது. அது தெரியுமா? முதல்ல அறிவு கட்ட ஜென்மம். Helps the child avoid getting shocked and scared by aggressive, pervasive content on porn, and also creates an open relationship among them to talk about anything openly. I think the mom did well. நீங்கள் என்ன யார் திங்க் பண்ணுறதுக்கு முதல்ல? That is what I told. ஒரு ஆக்சுவல் ஒரு இவங்கன்னா they would have given better suggestions. தன் குழந்தை இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பார்க்குது, அப்படியாமா எங்கே பார்த்தா, யார் சொல்லி கொடுத்தா, யார் அவனுக்கு காமிச்சா, உங்கள் டீச்சர் சொன்னாங்களா? அப்போ அது பெரிய குற்றம். அவனோ அவளோ அவங்க வந்து ஒரு பெடோஃபைல், ஒரு பர்வர்ட், செக்ஷுவல் அசால்ட் உள்ள ஒரு ஆள். அடுத்து சக ஸ்டூடெண்ட் ஏதாவது சொல்லி கொடுத்தானா? அப்படியா? எங்கே சொல்லி கொடுத்தாங்க? டியூஷன்லையா, ஸ்கூல்லையா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? கிளாஸில் அப்படி காமிச்சாங்களா? வேறு யாரெல்லாம் பார்த்தீங்க? அப்படியா? சரி. அடுத்த நாள் ஒன்றுமே சொல்லக்கூடாது. போயிட்டு, ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் புரியாது இல்லையா? இதுதான் இது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அவன் பிரின்சிபலை மீட் பண்ணி இல்லை கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு எஸ்கலேட் பண்ணிவிட்டு அவங்க சைடு அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் நடந்துச்சு, உங்கள் வீட்டில் ஏதாவது அப்யூஸ் நடக்குதா, இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன், கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். குழந்தைங்களுக்கு சைல்டு சைக்காலஜிஸ்ட் பற்றி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். they need to forget the trauma. அதெல்லாம் கிடையாது இங்கே. பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டீச்சிங் அபவுட் செக்ஸ் should not be from porn, but the circumstances occurred in her home right under her nose. The mother has handled this in the best way possible. 10,000 கொடுத்து கிளாஸுக்கு போகிறீங்க இதுக்கு தான். This educator has written in length about how the mother can be booked under POCSO for watching porn with her daughter. What the hell? பின்ன பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த எஜுகேட்டர் எழுதியிருக்கணும், உங்களை தூக்கி உள்ளே வைக்கணும். சொல்லிக் கொடுத்தது நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்குறீங்களாமே. அம்மாலாம் வந்து குழந்தைங்க கூட உட்காந்து பான் பாருங்க சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா கிளாஸில்? இவங்க எழுதுறாங்க, டியர் எஜுகேட்டர், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் that POCSO itself has a lot of grey areas and does not give clarity on multiple levels of sex ed. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா லாலையும் லூப் ஹோல் இருக்குது, எல்லா லெஜிஸ்லேஷன் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு. அதை சரி பண்ணி அதில் எதுவும் தப்பாமல் பார்த்துக்கிறது தான் லாயரோட வேலை. ஒருத்தவங்களை உள்ளே கொண்டு வரதும் காப்பாற்றுறது அந்த வேலை தான். நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்க இதில்? அந்த கிரே ஏரியாஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா?
For example, it does not have any inclusion of consensual sex among teens. Do you think that's not happening in the country? Of course it happens. Who gives a case and who books when there is a consensual sex and someone has a problem in it? ரெண்டு பேருமே ஜூனையில் இருந்தால் that's not taken care of it, completely different. இதில் ஒரு அம்மா ஒரு லைன் ஒன்று போட்டிருக்காங்க, அது கவனிங்க. Then what comes in handy is the Juvenile Justice Act, and easily the boy will be punished as it will be taken as abuse, even if there is consent from the girl as legal age of consent is 18. நம்ம குழந்தைங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், போக்சோ குழந்தைங்களுக்கு தானே. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க 18? கேஸ் லைட்டிங்கை பார்த்தீங்களா? இதுதான் மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது. நம்மளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க ரீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஆசம் நோ, ஸ்மோக் வேறு, ஸ்மோக்கிங் எமோஜி. So the rules are not clear, and whoever has made the rules need more second sex act in my opinion. இந்த அம்மாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அம்பேத்கர் டைம் ட்ராவல் பண்ணி போய் அம்பேத்கருக்கு இவங்க சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன் எப்படி எழுதி தரேன், ரூல்ஸ்லாம். அம்பேத்கர் சார் அப்படிலாம் இங்கே பண்ணக்கூடாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு செகண்டரி செக்ஸ் எஜுகேஷன் தெரியலை. நான் சொல்லித்தரேன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் போடணும். அழகாக எழுதுவாங்க. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா வந்து 8 வயசு குழந்தைகளுக்கு அழகாக உட்காந்து பான் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எது ரியல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எங்கே லிமிட்? வேர் இஸ் த லிமிட்? ஒரு வரமுறை எதுவுமே கிடையாதா? மனுஷனுக்கு மிருகங்க என்ன வித்தியாசம்? அப்புறம் regarding the above incident for which you written, the mother will be booked on. I have 2 issues. The child was not exposed to porn by the mother. It was only another child that exposed to it. இது என்ன லாஜிக்கு? நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நீ ஒரு முட்டாள், உன் குழந்தைய இவ்வளோ பெரிய இதில் கொண்டு வந்து மாட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடும்போது அந்த குழந்தையோட இதை வந்து நான் லைக் ஐம் ஆஸ்கிங் திஸ் எடிட்டர்ஸ் டு பிளர் இட் அவுட். ஏன்னா அந்த குழந்தை வெறும் 8 வயசு குழந்தை, அது பெருசாக வரும்போது எவ்ரிபடி வில் பி புல்லிங் இட். எல்லாரும் புள்ளி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஒரு முட்டாள், உங்களோட முட்டாள்தனத்தினால ஒரு குழந்தைய வளர்க்க தெரியாமல் பேரண்டிங் எக்ஸ்பர்ட் குழந்தைய டெஸ்ட்ராய் பண்ணிட்டு. அப்போது வெளியில் ஒரு இடத்துல ஒரு சிபி ஒரு சைல்ட் பானோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அதை நம்மளும் மாஸ்க் பண்ணணும். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எக்ஸ்போசர் நடந்துருச்சா அம்மா அதனால இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த குழந்தை இந்த குழந்தைய காமிச்சிருக்கும் போது கூட அந்த குழந்தைக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது, இந்த குழந்தைக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. புரியாதவங்களுக்கு இவங்க ட்ராமாவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு. இதெல்லாம் தான் பேரண்டிங்கா? எந்த இடத்துல வந்து முட்டு கொடுக்க போறீங்க? Told it's possible to book the mother under POCSO for watching porn or sex that you conveniently miss. My question is, who is going to book the mother under POCSO? Who complain? Who has issues here? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், கவலையப்படாதீங்க. ஸோ ட்ரை நாட் டு மேக் அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். நோ. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாகிறதே நீங்கள் தான், நாங்கள் ஊதி பெருசாக்கலை, இனிமேல் தான் ஆக்க போகிறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ டூ ஹேவ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் அதை எழுதியிருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு யூஸ்வலாக குழந்தைங்கள பற்றி இதுவும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைய பற்றியும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. Because you understand, talking about porn is not the only talk that happens at home. There are several things a parent needs to talk about. So the vast majority of good adults should talk to kids anything just because in some home adults it's of abuse. How will that work in long run? I will give you solution. எனக்கு புரியல. ஒரு வீட்டில் அபியூஸ் நடக்குதுன்னா அது பேர் அபியூஸ் தான். ஒரு வீட்டில் எது நடக்குதுன்னா அது பேர் அபியூஸ் தான். எல்லா வீட்டில் இறக்கம் நடக்கிறதுக்காக வந்து அதை வந்து தட்டி கடந்து போயிட முடியாது. அதுக்கு தான் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. இது எழுதுறாங்க, உங்கள் சொல்யூஷன் எழுதுறாங்க. The solution is not restricting parents to talk about porn or scaring people stating POCSO. அதை இங்கே யாரும் சொல்லலை. இதுதான் கேஸ் லைட்டிங்கிறது பேர். என்ன பண்ணியிருக்காங்க, வாட்ச் porn and explained everything, what was real and what was not. It is completely different. about porn பற்றி பேசுகிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நம்மளே ஒரு தலை சுத்த வச்சுருவாங்க. ஓ இதுதானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி கேஸ் லைட்டிங் பண்ணக்கூடியது தான் மாயாசம்மோட வேலை. இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறது வந்து அப்ளைட் சைக்காலஜியில் ரொம்ப ஈஸியாக வரும். கேட்டுட்ருக்க நம்ம தான் முட்டாள், நமக்கு தெரியவே தெரியாது இவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் எல்லாமே மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ்.
Because according to your post, if thousands of parents open up about talking to their children, you'll have to book thousands of parents under the POCSO Act for talking to their child about sex, body, porn or anything sensitive. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கெலாம் யாரும் இது பண்ணல, சொல்லலை. மேனிப்புலேட்டிவ்னு கிளியர் மேனிப்புலேஷன் இது. நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க எவ்வளோ கேஷுவலாக இது தானே பண்ணாங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க பாருங்கள். இந்த ஃப்ராட் இங்கே மட்டும் ஒரு விஷயம் பண்ணலை. ரீசெண்டாக ஒரு டிபேட் ஷோ ஒன்று போயிருக்காங்க. இந்த போஸ்ட் தான் இவங்களோட இதில் தான் இருக்குது. May 1, 2021 போனீங்கன்னா அந்த போஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க ஆர்கே போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு காப்பி வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்கும். புரியுதுங்களா? நம்ம ஒரு காப்பி இதில் இருக்கும், இந்த வீடியோவில் ஒரு காப்பி இருக்கும். இந்த வீடியோ ஸ்ட்ரைக் ஆகிறோம் அப்படிலாம் சொல்லிலாம் பயப்படாதீங்க. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. யூ கேன் ஆல் டவுன்லோட் திஸ் வீடியோ, ரீஅப்லோட் இட் எனிவேர். யூ கேன் டூ எனிதிங் அபவுட் திஸ். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க இவங்க. ரீசெண்டாக ஒரு டிபேட் ஷோ போயிருக்காங்க. இந்த டிபேட் ஷோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இதை பார்ப்போம், இந்த வீடியோ பார்ப்போம். எல்லாமே போஸ்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஒரு குழந்தை டெலிவரியை. அது வந்து உன்னதமான விஷயம் சார். அது ஆக்சுவலாக ஒரு குழந்தை டெலிவரியை வந்து நம்ம பெண்களுக்கு சுதந்திரம் போதுமானதாக இருக்கிறது, போதுமானதாக இல்லை இப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு டிபேட்டு. இதில் ஒரு அம்மா வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் இப்போ ஃபாரினெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஏன் அதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த பெயினை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அதை வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க. இவங்களை வில்லிஃபை பண்ணி ஒரு கும்பல் இறங்க பாருங்க, பப்ளிக் ஆக்குறாங்க. ஒரு டெலிவரியை வந்து எதுக்கு சார் போஸ்ட் பண்ணணும்? எதுக்கு போஸ்ட் பண்ணணும் யூடியூப்பில்? டெலிவரியை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த அம்மாவோட கேள்வி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வந்து முட்டு வேறு ஸ்ரூபி சைட்லேருந்து. இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே குரூப்பில் இருக்கிற மாஃபியா மெம்பர்ஸ். ஆமாம், நீங்களே உன்னதமான விஷயம்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? ப்ரைவேட் பார்ட்டில் உன்னதமானதுன்னு வச்சுக்கிட்டு ஓப்பனாக அவுத்து போட்டு திரியலாமா? முடியாதுல்ல. மனுஷனுக்கும் அனிமலுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம சொசைட்டியில் வாழ்கிறோம் இல்லையா, டீசென்சி. நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. there will be no difference between an animal, a beast and a human, right? அதுங்களுக்குலாம் சட்டம் இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குலாம் they don't have any concept of shame அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. they don't have this concept of இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. எல்லாமே உன்னதமானது தான். நம்ம பாடி பார்ட்டை ஏன் இது கேவலம், அது நல்லது அப்படிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. ப்ரைவேட் பார்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. How many of them who were pregnant even knew that they can experience such a birth? நான் இதுக்கு வரேன். டெலிவரி, சைல்ட் பர்த் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம ஆஸ் அ கம்யூனிட்டி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி பண்ணிட்டு இருந்த விஷயமா? அது உண்மைதான். இவங்க கம்யூனிட்டி பண்ண விஷயம் கிடையாது. உலகம் பூரா அப்படி தான் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா வந்து இறந்துடுவாங்க குழந்தை பிறக்கும் போது. உண்மையிலுமே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டியூரிங் பர்த் வந்து மதர் அண்ட் சைல்டோட மார்ட்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஐ மீன் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் அந்த சைல்டோட மார்ட்டாலிட்டி ரேட் என்னன்னு பாருங்கள். மாடர்ன் டெக்னோ மெடிசனில் அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து சுகாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஹெல்த்தில் வந்து அவ்வளோ பெரிய சானிடேஷன் அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள், மைக்ரோப்ஸ்னால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டையும் சரி, அம்மா இது பண்ணுறதையும் சரி, அதெல்லாம் வந்து பயங்கரமாக குறைச்சிருக்கோம். டெத்தெல்லாம் ரேர்ன்ற லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. அவ்வளோ கம்மியான்ற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. புரியுதுங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்ற மட்டும் கேளுங்க. யூட்டிலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தனித்தனியா ஆளுங்க போய் பண்றாங்க. முன்னாடி இப்போ கூட சில ட்ரைபல்ஸ் இருக்காங்க, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தது அந்த டெலிவரிங்கிறது ஒன்று. ட்ரைபல்ஸ்லாம் ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நம்ம இந்தியாவில் அவ்வளோ டாக்டர்ஸே முதல்ல இல்லை. அது முதல்ல தெரியுமா? எத்தனை டாக்டருக்கு எத்தனை பேஷண்ட் இருக்கணும் அது முதல்ல. சரி, எத்தனை பேஷண்ட்டுக்கு எத்தனை டாக்டர் இருக்கணும் முதல்ல தெரியுமா? எவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அது எவ்வளோ வந்து நமக்கு தேவைக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியுமா? ஹில் ஸ்டேஷன் சைட்லாம் போய் பாருங்கள். ஊட்டி, கோத்தகிரி, கொடைக்கானல் அந்த சைட்லாம் போய் பாருங்கள். எத்தனை பிஹெச்சி எத்தனை இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச இடம்ன்றதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன்.
அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே. இந்தியா முழுக்க எவ்வளோ இடம், நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது, பேசிக் ஃபெசிலிட்டிஸே இருக்காது. பேர் மினிமம் ஒரு பிஹெச்சி இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தால் ஒரு பெரிய விஷயம். ஒரு பாம்பு கடி வந்தால் தூக்கிட்டு ஓடணும், அவ்வளோ தூரம் இறந்துருவாங்க அதுக்குள்ளே. ரோடு வசதி இல்லாமல் அவ்வளோ இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கூட சேர்ந்து இருந்து தான் அந்த குழந்தை இது பண்ணுறதை பார்க்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும், வேறு வழி இல்லைல்ல. அதை என்னமோ பெருமை மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த எருமை. பாக்குறாங்க சில்ட்ரன் அதை பார்த்து நார்மலைஸ் பண்றாங்க. மென்னுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதை சில்ட்ரன் நார்மலைஸ் பண்றாங்களா? எதை முதல்ல நீங்க நார்மலைஸ் பண்ணாம முதல்ல நிறுத்துவீங்க? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடுறீங்க. அப்ப குழந்தை எல்லாத்தையும் 2 வயசுல கத்துக்கணுமா? ஏஜ் அப்ராப்ரியேட்டட் லேர்னிங்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை எந்த வயசில் கற்றுக்கணும்னு சொல்லி. ஏன் ஒரு சில படத்துக்கெலாம் அப்படின்னு சொல்லி போடுறோம், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறோம். ஏன் ஒரு சிலதுக்கெலாம் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்கிறோம். அப்படியே அவுத்து விடலாம் இல்லை, எல்லாத்தையும் போடலாம்ல. 18 வயசு கீழே இருக்க குழந்தைலாம் சொன்னதெல்லாம் முட்டாள், அப்படி தானே? நீங்களாம் பெரிய அறிவாளி, புத்திசாலி, ஹை ஐக்யூவில் வந்து பிறந்துட்டீங்க. நார்மலைஸ் பண்றதுக்காகவும் மற்றவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் போடுறாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. கண்டென்ட் கன்சியூம் பண்ணக்கூடாதா? இவங்க தான் வைரல் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு எப்படி போடணுன்றதெல்லாம் டெக்னிக்கெலாம் தெரிஞ்சு வச்சு எல்லா ஃபீட்லேயும் பிளாஸ்டர் ஆகிற மாதிரி வீடியோலாம் போட வேண்டியது. போட்டுட்டு அதெல்லாம் பிடிக்கலன்னா கன்சியூம் பண்ணக்கூடாதான். அது ஏன் உங்களை ட்ரிகர் பண்ண விடுது? இட்ஸ் மை கொஸ்டின். பர்த் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் பர்த் ட்ராமா, அப்போ நீங்களே அதை அக்னாலேஜ் பண்ணுறீங்க. பர்த் இதுன்றது ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணும் மற்றவங்களுக்கு அப்படின்றத. இன்னொரு விஷயம், நீங்கள் கார்த்திகா அவங்களோட வீடியோ போய் ஃபுல்லாக கேளுங்க. டாக்டர் கார்த்திகாவோட வீடியோ சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்த் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. சாதாரணமாக அப்படி நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இவங்க சொல்கிற அந்த ஐடியல் பர்த், நான் அந்த முன்னாடி சொன்னேன்ல, இப்போ தான் அந்த டாபிக் வரேன் நான். எல்லாருக்கும் அழகாக வந்து சுகப்பிரசவம்லாம் வந்துடாது. சுகப்பிரசவம் நார்மலாக வெஜைனல் கேனல் மூலமாக நமக்கு பர்த் ஆகிற சில்ட்ரன்லேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது, சஃபகேட் ஆகிறது, அந்த ஃபுட் பைப் அது வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும், ஸ்ட்ராங்கிள் ஆகிறது, அத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை தவிர ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி, அதுவும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் எப்படி இதெல்லாம் வந்து நிறுத்துவீங்க? ஒரு பர்த் சென்டரோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற இந்த முட்டாள்தனமான இந்த நேச்சுரல் பர்த் எஜுகேட்டர்ஸ்க்கும் ஒரு கேள்வி. இவங்க இந்த அனுப்பமா விருட்சம் இவங்கலாம் அந்த ஒரே கேட்டகரி, இந்த மாதிரி சொல்லித்தரவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க. இதில் ஒருத்தங்க வந்து ஒரு டெஸ்டிமனி கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்டிமனி என்னன்னு சொன்னால், இது ஒரு டெஸ்டிமனி பாருங்கள். மதரோட பிபி திடீர்னு ஹையாக ரைஸ் ஆகிடுச்சு. இவங்க சொன்ன அந்த நேச்சுரல் பர்த்தில் ஹீலர் பாஸ்கர் இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லி நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ இறந்துட்டு அதுக்கப்புறம் யாரும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்கள், மதரோட பிபி செம்ம ஹையாக ரைஸ் ஆகிடுச்சு. பேபியோட ஹார்ட் பீட் 30க்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போலேருந்து குடுன்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ரன்னிங்கில் கொண்டு போயிட்டு another 15 minutes பேபி வாஸ் அவுட். தேங்க்ஃபுல்லி தி பேபி வாஸ் டூயிங் ஆல் ஓ குட், பட் மாம் வென்ட் ரியலி சிக் அண்ட் ஷி வாஸ் இன் CCU ஃபார் another 3 days. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம். இவங்க வந்து பொறுப்பெடுப்பாங்களா? முதல்ல கிளாஸ் எடுக்கிறாங்களா இவங்க, முதல்ல பொறுப்பெடுப்பாங்களா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நேச்சுரல் பர்த் பண்ணுங்கள், பாத் டப்பில் வாட்டர் போட்டு பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்களே, முதல்ல அந்த வாட்டரில் எவ்வளோ மைக்ரோபியம் இருக்குன்னு தெரியுமா? அதை முதல்ல குழந்தைக்கு வந்து அது இது நேச்சுரலாக இது இருக்குதா, அது எதிர்க்கிற சக்தி இருக்கா? அதுலேருந்து மூலமாக ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பிறந்த உடனே எவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமத்தில் முன்னாடி இப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஒரு பர்த் ரேட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணால், ஏற்கனவே தமிழ்நாடோட பர்த் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் இது தமிழ் நேஷ்னலிசம்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஹிந்தி வரக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் உட்காந்து ஹிந்தி வரக்கூடாதுன்னு போராடலாம் தேவையில்லை. என்ன தான் போராடினாலும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தமிழ் பேசுகிறவங்களும் இருக்க மாட்டாங்க தமிழ் லீனியேஜில். ஏன்னு சொல்லுங்கள்? தேவைப்படுற பர்த் ரேட்டோட நம்மளோட பர்த் ரேட்டு பாதியில் இருக்குது. அது முதல்ல தெரியுமா? அந்த ஸ்டாட் முதல்ல தெரியுமா? பர்த் ரேட் ரேஷியோ இப்போ எடுத்து போய் பாருங்கள். இவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னா ஒரு இடத்துல அவ்வளோ பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த பாப்புலேஷனை. அதுக்கு தேவைப்படுற ரேஷியோவில் பாதியில் இருக்கும். அப்போ எத்தனை ஜென்ரேஷன் முடிஞ்சு போனால் லினேஜே இருக்காது. 4-5 தலைமுறை முடிஞ்சு போச்சு.
இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தாய் சேய் நலத்திட்டம்னு சொல்லி அவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்து தாய்மாரையும் சரி அவங்க குழந்தையும் சரி பாதுகாக்க நிறையா பண்ணுறாங்க. இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுற விஷயம் என்னென்னா, அம்மாக்களை ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. டாக்டர் போட்டு திட்டுவாங்க, புஷ் பண்ணு புஷ் அப்படின்னு திட்டுவாங்க. அப்படியே இதுவெல்லாம் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இது தெரியுமா? நான் திருப்பி கேட்டேன், ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு பேடாக ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறவங்களாம் நம்மளை பொறுப்பெடுப்பாங்களா? ஒரு டாக்டர், அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாருக்கும், மிட்வைஃப்ஸ் நர்சஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அங்கே ஒரு பொறுப்பு இருக்குது. அவ்வளோ பொறுப்பு இருக்குது. அந்த குழந்தையும் உயிரோடு இருக்கணும், அம்மாவும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி 1008 பேருக்கு பதில் சொல்லணும். அவங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறவங்களாம் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது தெரியுமா? முதல்ல சொல்ல மாட்டாங்க பதில். எங்கே சொல்லுவாங்க? கேட்டு பாருங்கள் யாருக்கு பதில் சொன்னாங்கன்னு. இவங்க அந்த பர்த் சென்டர்ஸ்லாம் போய் இருந்தாங்களா? இதுலேயும் அவ்வளோ ஃப்ராடுங்க. திடீர்னு வெஜைனல் ப்ளீடிங் ஒன்று வருது, ஸ்டிச்சஸ் போடணும், இது போடணும், அது போடணும், ஏதோ ஒன்று பண்ணணும். எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? இந்த முட்டாள்தனம் இப்போ இருந்தது கிடையாது. February 2019 ஒரு விஷயம் நடந்தது. 2020 NBC சேனலில் ஒரு ரிப்போர்ட், இத்தனை பேஜ் ரிப்போர்ட், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இத்தனை பேஜ் ரிப்போர்ட். இது ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. டைட்டில், ஐ பிரெயின் வாஷ்ட் மை செல்ஃப் வித் இன்டர்நெட். 45 வாரம் ப்ரெக்னென்ட்டு. ஷி வாண்டட் அ ஃப்ரீ பர்த் வித் நோ டாக்டர்ஸ். ஆன்லைன் குரூப்ஸ் கன்வின்ஸ்டர் இட் வுட் பி ஓகே. மாயாஸ் அம்மா, அனுப்பமா விருக்ஷம், இந்த மாதிரி குரூப்புகள் தான் அதுக்கு. நம்ம எல்லாம் மயங்கி போகிறது என்னென்னா, இவங்க போடுற ரீல்லையும் இவங்க போடுற இதுலேயும் தான். ஏன்னா அது எல்லாமே நல்ல இந்த கான்டென்ட்டாக இருக்கும். கூகுளில் தட்டினா வரப்போது அந்த கான்டென்ட்டை உட்காந்து தப்பி திரும்ப இங்கே வாந்தி எடுக்க வேண்டியது தான். February 2019 ஜூடித்ன்றவங்க வந்து பயங்கரமாக ஆங்ஷியஸ் ஆகிறாங்க. 28 வயசு அவங்களுக்கு. அவங்களுக்கு டியூ டேட் வந்துட்டு போயிடுச்சு. பட் 45 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பெல்லி அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. லிட்ரலி மின்னுது அவங்க பெல்லி. அவங்களோட பாடியெல்லாம் நல்லா வீங்கி போயிருக்கு. நியர்லி எவ்ரி திங் ஃப்ரம் அவங்களோட டோ விரல்லேருந்து தலைமுடி வரைக்கும் இட் இஸ் ஏக்கிங், பெயின்ஃபுல்லாக இருக்குது. 42 வாரத்தில் லேபர் போகலை அப்படின்னு சொன்னால் ஒரு உமன், எவ்ரி மெடிக்கல் அண்ட் பர்த் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இண்டக்ஷன்னா ஜம்ப் ஸ்டார்ட் டு லேபர் ஃப்ரம் மெடிசன்ஸ். ஒரு லேபர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணுவாங்க மெடிசன் மூலமாக. அப்போ சர்விக்ஸ் வந்து சீக்கிரமாக ரைப்பன் ஆகி ஒரு யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு குழந்தை சீக்கிரமாக வெளியில் வந்துடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். இவங்க சொல்கிறதுல என்னென்னு சொன்னால், அந்த டாக்டர்ஸ் வந்து வேணும்ன்ட்டு செசரியன் புஷ் பண்ணுவாங்க, அது புஷ் பண்ணுவாங்க. இல்லை, மேபி பணம் புடுங்குற க்ரீடி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணி, ஐஎம்ஐட்ட ரிப்போர்ட் பண்ணி, அதை சிஸ்டமில் ரிப்போர்ட் பண்ணி, நம்மளோட சிஸ்டமில் ரிப்போர்ட் பண்ணி, அதை ஒழுங்காக லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சொல்லி அதெல்லாம் இழுத்து மூடுறதோ அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண வேண்டியது தான் நம்ம சொசைட்டியாக நம்ம பண்ண வேண்டிய கடமைகள். இந்த விஷயத்தை ஒரு டாக்டரோ ஒரு மெடிக்கல் குரூப் இவங்களோ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, இவங்க க்ரோ ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் டாக்டர்ஸை குறை சொல்லலை, நான் சொல்கிறது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை குறை சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் லூஸுங்க வந்து இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் சொல்லிட்டு தெரியும் போது நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி இருக்கணும். அடிக்கடி அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு 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 பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் என்டேஞ்சர் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அவங்க லைஃப் என்டேஞ்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் உலகத்தையே பார்க்காத ஒரு குழந்தையோட லைஃபையும் என்டேஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது அதை என்டேஞ்சர் பண்ணுறதுக்கு. அதை உட்காந்து என்டேஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜூடித் வந்து இதெல்லாம் நம்பலையா? மெடிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டெரைல் ஹாஸ்பிட்டலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஓன் ஹோமில் ஒரு வார்ம் பூல் ரெடி பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் மிட்வைஃப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல். ஜூடித் வந்து ஷி ஒன்லி வாண்டட் டு பி வித் ஹர் ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட மட்டும்தான் இருக்கணுமா. அ பிளான் நோன் அஸ் ஃப்ரீ பர்த் ஆர் அன்அசிஸ்டட் பர்த் by the tiny subculture of women who practice it. இது ஒரு கல்ட்டுங்க. ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, யாருமே வரி பண்ணவே இல்லை. ஒவ்வொரு டைம் டவுட் வரும்போது அந்த ஃபேஸ்புக் குரூப் போவாங்களாம். நான் மொத்த ரிப்போர்ட்டையுமே இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா NBC நியூஸில் ஜூடித் பற்றி
ஒரு ரிப்போர்ட் இருக்கும், ஃப்ரீ பர்த்து. கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃப்ரீ பர்த் NBC நியூஸ் ஜூடித் அப்படின்னு சொல்லி ஃபுல் இது வரும், நீங்களே படிக்கலாம். அவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் குட் நியூஸ் போட்டிருக்காங்க, மியூக்கஸ் ப்ளக் லூஸ் ஆகிடுச்சு, கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. டு பேபிஸ் கெட் மோர் ஸ்டில் ட்ரைங் டு ட்ராப் டவுன், அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் கிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிலாம் இவங்க பதிலெலாம் சொல்லியிருக்காங்க. பெயின் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது, கான்ட்ராக்ஷன் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. லேபரில் 10 மணி நேரம் போனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் மீறி எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஜூடித் வாமிட் எடுக்கிறாங்க, பயப்படுறாங்க, கான்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஹார்டாக வருது. பேபியோட ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால அமைதியாக இருக்கவே முடியல, குவைட்டாக இருக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அதோட ஒரு டார்க் ப்ரௌன் மிக்கோனியமும் வந்து பர்ஸ்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மிக்கோனியம் ஒரு ஸ்டூல், ஃபீக்கல் மேட்டர் விச் கேன் பி டேஞ்சரஸ் டு அ பேபி இஃப் இட்ஸ் இன்ஹேல்டு. பேபி பிறக்க போகிற அதே தண்ணியில் உடனே 4-4 ஜூடித் வந்து பேக் சீட்டில் ரோட் பண்ணி ஹஸ்பண்ட் கடன்னு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டீம் ஆஃப் நர்சஸும் டாக்டர்ஸும் பெல்லியில் ஒரு மானிட்டர் அட்டாச் பண்ணி உடனே குவிக் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்க பேபி டெலிவர் பண்ணுறதுக்கு. அடுத்த கான்ட்ராக்ஷன், ரூம் குவைட் ஆகுது, பேபி வெளில வருது. தேர் வாஸ் நோ ஹார்ட் பீட், பேபியோட ஹார்ட் பீட் இல்லை. இப்போ புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி? இதுங்களோட முட்டாள்தானத்தை நான் சொல்கிறது ஏன் புரியுதா? அந்த குழந்தை உயிர் வாழ்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து இது கொடுக்கலங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலங்க. ஒரு அம்மாவா முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் குழந்தைய நீங்கள் பாதுகாக்கிறது மட்டும்தான். ஆனால் அதையே மறந்துட்டீங்கல்ல. ஜூடித் சொல்கிறாங்க, யுவர் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் சைல்டு. நான் ஐ டிடன்ட் பிஃபோர் ஈவன் ஹீ ஹேட் அ சான்ஸ் டு ப்ரீத். ஆம்பளை குழந்தை, என்னோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி என் குழந்தைய பாதுகாக்கிறது தான். ஆனால் அவன் மூச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட என்னால் அதை பண்ண முடியலை அப்படின்னு. இந்த பர்த் ஹார், இந்த இண்டி பர்த், இதெல்லாம் பாப்புலரான ப்ரோக்ராம் விமன் சைல்ட் பர்த் ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கு. அப்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த ஃப்ரீ பர்த் பாட்காஸ்ட் அப்படின்றது. இங்கெல்லாம் உளறிக்கிட்டு இருக்குதுங்களா இதுங்க எல்லாம் அங்கேருந்து தான். இந்த லமாஸ் அது இதுன்னு சொல்லி நிறையா வரும் பாருங்கள். இந்த பாட்காஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா எமிலி சால்டேயா அப்படின்னு, 35 வயசு, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஃப்ரீ பர்த் அட்வொகேட். அவங்க தான் ஃப்ரீ பர்த் சொசைட்டியோட ஃபவுண்டர். அப்போவே அந்த வருஷத்துலேயே 2020 46,000 ஃபாலோவர் இன்ஸ்டாகிராமில். அவங்களோட பாட்காஸ்ட்டில் மில்லியன் டவுன்லோட்ஸ் அந்த முன்னாடி வருஷத்தில். இவங்க தான் இந்த சுரூபி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி. எங்கே அது, எங்கே தான் அந்த வீடியோ? இந்த they can experience such a birth or even know what all they can go through while laboring. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. These women reminded Judith of herself. They were college educated, spiritual, creative types. படிச்ச முட்டாள்கள் who spoke about their births in powerful radical terms as euphoric events that happened in bathtubs, in nature or in their own beds, surrounded by their partners and family. The experience such a birth. இதில் சொல்லுவாங்களே பாருங்க, நேச்சுரலா பர்த் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் கருத்து நல்ல இவங்க சொன்னாங்கல்ல, கம்யூனிட்டி ட்ரைப் சில்ட்ரன்லாம் பார்த்து தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் அப்போ அங்கே சொல்லிட்டு இருந்த அதே வாந்தி தான் இங்கே. புரியுதுங்களா? இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால தான் இவ்வளோ கோவப்படுறேன். முளையிலேயே கிள்ளி எறியணும் முதல்ல இந்த மாதிரி விஷக்கிருமிகளை. எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க இது வந்து நான் வந்து இதுக்காக வந்து ஃப்ரீ பர்த்தோ இதுக்கு வந்து நான் எதிரி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுன்றதுலாம் எதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்த் சென்டர்ஸ் இருக்குது. அதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களே ஒரு பர்த் சென்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. டவுலா மாதிரி பெரிய மிட்வைஃப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் உடனே இன்டர்வென்ஷனுக்கு ரெடியாக இருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஏதாச்சும் ஒரு தப்பு தவறுதா உடனே டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு பண்ணுற விஷயம். இதுவுமே வந்து ரொம்ப ரிச்சான பீப்புளுக்கு பண்ணுற ஒரு விஷயம்.
இதை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து நமக்கு இருக்கிற 1008 பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை நம்மளும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமா கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை குறிக்கல, நம்ம சிஸ்டமாக சொல்கிறேன், ஒரு சொசைட்டியாக சொல்கிறேன், சொசைட்டியை மீன் பண்ணுறேன். இதை பாருங்கள், இந்த பாட்காஸ்ட்லாம் கேட்டோன்னே while she listened, Judith would daydream, imagining herself as a future guest on the podcast. I became obsessed. என்னோட கதை எப்படி இருக்க போகுது, இவங்க எல்லாம் கதை சொல்கிறாங்களே பாட்காஸ்ட்டில், அது மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு கதை சொல்லணும் எனக்கு பிறந்த ஃப்ரீ பர்த்தை வச்சு, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த பாட்காஸ்ட்டு அப்போவே வந்து இட் ஓப்பன் வித் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஃப்ரீ பர்த் சொசைட்டிஸ் பெய்டு சர்வீசஸ், ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ப்ரைவேட் கன்சல்டேஷன். $299 அப்போ கோர்ஸ் விற்றுருக்காங்க. இங்கே இருக்குது, படிச்சுக்கோங்க. இதை தான் இவங்களும், புரியுதா? ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, இவங்க ஒன்றும் அப்படியே ஒரு பிஸ்னஸ் மாடலை காப்பி பண்ணுறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸான பிஸ்னஸ் மாடல், கேவலமான பிஸ்னஸ் மாடல். மதர் பேபி யூனிட் டாக்டர் லாரன்ஸ் லீமன், கோமெடிக்கல் டைரக்டர், இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார். இட் இஸ் வெரி டெலிகேட். ஏன்னா நிறைய அம்மாக்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை, நானும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பர்த் பண்ணணும் ஒரு நல்ல ஆசை இருக்குது, கரெக்டு தான், அந்த ஆசையில் தவறு கிடையாது. On the other hand, we also know that there are serious things that happen in pregnancy and labor that can be identified and bad outcomes prevented by having a skilled person who can recognize if things go wrong and provide care. நான் சொன்னதே தான், ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி பண்ணுறது தவறு கிடையாது. பட் ஆனால் ஒரு டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட இருந்து ஏதாச்சும் ஒன்று சீரியஸ் ஆகுது, இன்னும் இவங்கள பாருங்கள், டாக்டர்ஸ் கிட்ட போகாத, இங்கே போகாத, நேச்சுரல் பர்த் சென்டர் போ, இன்ஸ்டிடியூஷன் போகாத, என்னது இது? Stat, women in America is 50% more likely to die from pregnancy or childbirth than her mother was. Many of these deaths are preventable and have more to do with access than improper medical care. Access கிடையாது, அவ்வளோ ஹெல்த் கேரில் நம்ம முன்னேற வேண்டிய வேலை இருக்குது. இதுக்கே இவ்வளோ ஸ்டாட் இவ்வளோ இருக்கும்போது ஃப்ரீ பர்த்தில் என்ன ஸ்டார்ட்? இவங்களாம் சொல்கிறது என்ன தெரியுமா? இவங்க கிளாஸில் 1 in 6 women ரிப்போர்ட்டட் மிஸ்ட்ரீட்மெண்ட். இந்த கிளாஸில் இதான் சொல்லுவாங்க. வெர்பல் அப்யூஸ், த்ரெட்ஸு, ஹெல்ப்புக்கு வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க, ஃபிசிக்கல் ப்ரைவசி அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ்லாம் வயலேட் ஆகும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னால அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் நீங்கள் ஃப்ரீ பர்த். அதுக்கு இது வந்து சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் எது தெரியுமா? அந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸை வந்து அக்கௌண்டபுளாக வைக்கிறது. இது கிடையாது. குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அங்கே வந்து ஸ்கூலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது, இது பட்டுக்கிட்டே இருக்குன்னா சொல்யூஷன் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது இல்லை, அந்த ஸ்கூலில் அது நடக்காமல் இருக்கா அதை தடுக்கிறது, அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த சிஸ்டமை மாற்றுறது, கரெக்ட் தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை இனிமேல் எந்த குழந்தையும் பாதிக்கப்படாமல் வைக்கிற பண்ணுறது தான் தகுந்த சொல்யூஷன். ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது சொல்யூஷன் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் முட்டாளுகள் எப்படி புரியும்? அவ்வளோ பெரிய ரிப்போர்ட், இத்தனை பேஜ் ரிப்போர்ட் என் டெஸ்கில் உட்காந்துருக்கு. எனக்கு நான் அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தாரையாக ஊற்றுது. ஏன்னா நான் ஒருத்தங்களதை பற்றி படிக்கல, அத்தனை பேரத்தை பற்றி படிக்கிறேன். எல்லாருமே பிரெயின் வாஷ் ஆனது இதே கும்பல்னால. இவங்களோட இதுலேயுமே இருக்குது, இந்த அனுப்பமா விருட்சம் குரூப்லலாம் இருக்குது. இந்த இவங்களோட தனுஷ் உங்கள் சிஸ்டரோட அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டான்ஸ் பற்றி இதை பற்றிலாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ரொம்ப கவலைங்க. இது அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ இன்னும் கவனிங்க, இனிமேல் தான் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. இல்லை விஷயம் நினைக்கிறேன், என் பொண்ணு கூட பர்த் வீடியோஸ் பார்த்துருக்கா. அவன் பொண்ணு பர்த் வீடியோஸ் பார்த்துருக்காங்க. பொண்ணுக்கு 8 வயசு. ஒரு பர்த் வீடியோ பார்க்குறதுக்கான அதில் ட்ராமா எவ்வளோ ட்ராமா வரும் தெரியுமா? முதல்ல ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் கூப்பிட்டு கேளுங்க, 15 வயசு கீழே இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ட்ராமா. கேட்டு பாருங்கள் யார்கிட்ட வேணாலும். அப்ராக்ஸ் ஏஜெல்லாம் இருக்குது, எந்த ஏஜில் பார்க்கணும் அப்படின்றது நிறையா இருக்குது. எனக்கு நேச்சுரல் பர்த் தான் ஆச்சு. nothing wrong in it அப்படிங்க. nothing wrong in it because நம்ம குழந்தைங்க கூட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். nothing wrong in it. நாங்க குழந்தைங்க கூட படிப்பறிவு இல்லாம கடந்தீங்க. அப்போ
அவ்வளோ இது மார்ட்டாலிட்டி, அவ்வளோ டெத்து. அம்மாலாம் இறந்துருவாங்க, குழந்தை இறந்துரும். இல்லைனா அதெல்லாம் முன்னேறி தான் இவ்வளோ வந்திருக்கோம். ஏன் பொண்ணு கூட இன்னைக்கு நான் ஒரு வாட்டர் பாத்தோட வீடியோ யாராவது போஸ்ட் பண்றாங்க, இல்லைனா போய் பார்த்தீங்களா இவங்க பண்ணுற வேலையை பாருங்கள். அவங்க அந்த அம்மா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் டீச் பண்ணுறது ப்ரைவேட்டாக, குழந்தை கூட உட்காந்து பான் பாருன்னு. இவங்க குழந்தை கூட உட்காந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் பர்த் அதான் நேச்சுரல். இந்த பர்த் உட்காந்து யாராச்சும் பர்த் பார்ப்பேன் சம்டைம்ஸ். ஐ ஃபீல் வெரி குட் டு வாட்ச் தட். ஸோ அது பார்க்கும்போது என் பொண்ணு கூட பார்த்து சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி தான் எனக்கு குழந்தை பிறக்கணும். ஸோ அப்படி நம்ம அந்த பொண்ணுக்கு முதல்ல அந்த மெச்சூரிட்டி இருக்கா? 8 வயசு குழந்தைக்கு இன்னசென்ஸை தூக்கலை, ரிமூவ் பண்ணல நீங்கள். இது எல்லாமே பப்ளிக்கில் இருக்கிற வீடியோஸ். எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். இதெல்லாம் மட்டும் மாயாசம்மா பண்ணல, மாயாசம்மா பண்ணுற வேறு விஷயங்களும் இருக்குது. அவங்களோட வெப்சைட் போவோம். அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அஃபிலியேட்டில் கன்சல்டன்ட்ஸ் தனியாக, கவுன்சிலர்ஸ் தனியாக இவங்க வச்சுருக்கிறது. இந்த அஃபிலியேட்லாம் யாருன்னா இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட்டை ப்ரொமோட் பண்ணதில் ஒருத்தவங்களோட பேர் இதில் இல்லை. அது யார் தெரியுமா? நிமிஷா அப்படின்ற ஒருத்தங்க. இல்லை, முதல்ல இந்த நிமிஷா யாருன்னு பார்ப்போம். நிமிஷாவுக்கு ஒரு பேரே இருக்குது, ஸ்கேமிஷா அப்படின்றது தான் பேர். சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வரும் ரெடிட்டில். இவங்க யார் அப்படின்றது. இது ஸ்கூலே படிக்காமல், ஸ்கூல்லையே ட்ராப் அவுட் ஆகி, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ரிட்ரீட் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற கும்பல். இப்போ ஸ்கேமிஷாக்கு பதிலாக தான் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க இந்த கும்பலில். இந்த குரூப்பில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அது யாருன்னா கவுன்சிலர்ஸில், கன்சல்டன்ஸில் இருப்பாங்க பாருங்கள். கேட்ரினா ஃபோக்மேன், ஹாப்பினஸ் கோச் அண்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட். என்ன ஹாப்பினஸ் கோச் புரியல. இவங்களை ரீப்ளேஸ் பண்ண கும்பல் தான் இது. நீங்கள் சொல்லலாம் இது வந்து இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிமிஷா வந்து நிறைய பேர் காசெல்லாம் ஏமாற்றிருக்காங்க பயங்கரமாக, ரிட்ரீட் அது இதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர், பெருசாக இங்கே சொல்கிறதுக்கு இதில். ஆனால் இந்த நிமிஷாக்கு இவங்களுக்கும் பயங்கர கான்டாக்ட் இருக்குது தெரியுமா? நான் காமிக்கிறேன். இவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், மாயாசம்மாக்கு இவங்களோட வெப்சைட்டில் இருக்கிறவங்கள அடுத்தடுத்ததுக்கு ப்ரொமோட் பண்ணுறவங்க. அஃபிலியேட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி அஃபிலியேட் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் என்னென்னு சொன்னால், இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நான் விற்று கொடுக்குறேன், நான் உங்களுக்கு நிறைய விற்று கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வர இதில் நான் ஒரு மார்க்கப், ஒரு மார்ஜினில் கமிஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் அஃபிலியேட். அந்த மீனிங்காக அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கேமர்ஸ் கூட உள்ள ரிலேட் ஆகிருக்கிறது மட்டும் உண்மை. அப்படி ரிலேட் ஆகிருக்கிற மேடம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பயங்கரமாக ஸ்கேம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோடனே யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டாங்க. ப்ரூஃபில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன், ஒரு ஸ்டோரி காமிக்கிறேன். இந்த ஸ்டோரி தெரியுதா? இது ஸ்கேம் பண்ண மாதிரி ஒரு விஷயம். ரிட்ரீட் இன் ராஜஸ்தான் இன் மார்ச். ஒவ்வொரு ரிட்ரீட்டும் 45,000 50,000 சொல்லி வாங்குறது ஒவ்வொரு ஆள்கிட்டையும். சும்மா காசுலாம் கிடையாது. இவங்க இப்படி தான் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவாங்க. நிமிஷா வர்மா இஸ் அ ட்ரஸ்டட் அஃபிலியேட் வித் மீ ஆன் www.mayasamma.com. புரியுதா? இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பிரச்சனை வந்தோடனே. இது அட்ரஸும் பண்ணல, ட்ரஸ்டட் அஃபிலியேட்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ட்ரஸ்டட் அஃபிலியேட். இவங்க வந்து இவங்களோட ஃபாலோவர்ஸை அவங்களுக்கு வந்து விற்று கொடுக்குறது. இதில் ஒரு கமிஷன். இந்த காசெல்லாம் சும்மா நிற்குமா? இவங்க மட்டும் கிடையாது, இதில் ப்ராப்ளமேட்டிக்கான இன்னும் ஒரு சில பீப்புளெலாம் இருக்காங்க. இதில் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராப்ளமேட்டிக்கான பீப்புளில் ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு சொன்னால், இந்த பல்லவி பர்ன்வால் அப்படின்றவங்க. இவங்க வந்து செக்ஸ் எஜுகேட்டர், கப்புள்ஸ் தெரபிஸ்ட் அண்ட் இன்டிமசி கோச். ப்ராப்பரான செக்ஸாலஜிஸ்ட் கிடையாது, எந்த டிகிரியும் கிடையாது, இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா பேர் போடு, இங்கிலீஷ் வார்த்தை 4 தானே. இவங்களோட ப்ராப்ளமேட்டிக் விஷயத்தெல்லாம் பாருங்கள். இந்த பல்லவி பரன்வால் வந்து ரீசெண்டாக கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு 18 years ஆஃப் மேரேஜ் வந்து செப்பரேஷன் நடந்துச்சு. ஒரு யூஸ்வலாக அப்படி நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கவலைக்குரியமான ஒரு விஷயம். சரி, லெட் த கப்புள் ஹேவ் தேர் ஓன் ப்ரைவசி, இவ்வளோ தான். அவங்க பப்ளிக்கில் இருக்கிறதுனால அவங்களோட பப்ளிக் லைஃப் பப்ளிக்காக வெளில வருது. அவங்க ப்ரைவேட் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா இன்னொரு ஆள், அவ்வளோதான். இவங்க இதுக்கு ஒரு போஸ்ட் போடுறாங்க.
இந்த பல்லவி பரன்வாலை ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா மாயாசம்மா. அதே வேர்ட்ஸ் இஸ் அ ட்ரஸ்டட் அஃபிலியேட் வித் மீ ஆன் mayasamma.com. இவ்வளோ இதில் இந்த மேகசீன்லலாம் ஃபீச்சர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. சரியா? லெட்ஸ் see. இந்த பல்லவி பரன்வாலும் சரி மாயாசம்மாவும் சரி கப்புள்ஸ் தெரப்பிக்கு நிறைய பேருக்கு நிறைய வீடியோ இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ஆதாரம் கேட்டிங்கன்னா டப்புன்னு அந்த உள்ளே நீங்கள் சொல்லி கொடுத்ததுல அந்த ஆதாரத்தை டப்புன்னு வெளில எடுத்து போட்டுருவேன். புரியுதா? நான் ஒரு சில ப்ரைவசி ஒரு சில விஷயத்தெல்லாம் மதிக்கணும்னு நினைக்கிறேன். பொய் மட்டும் சொல்லாதீங்க என்கிட்ட. இவங்க என்ன சொல்கிறாங்க மாயாசம்மா, இவங்க வந்து கப்புள்ஸுக்கு வந்து பிட்வீன் த ஷீட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து எப்படி இன்டிமசியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அப்போது டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் தான் நிறைய காரணம் அப்படின்னு சொல்லி பெருமை பேத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா? ஒரு கப்புள்ஸ் இன்டிமசி கோச்சு, இன்டிமசி தெரப்பிஸ்ட்டு, கப்புள்ஸ் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களை தேடி வரவங்க வந்து டிவோர்ஸ் தேடுறதுக்காக தேடி வரலை. அவங்க ஏற்கனவே அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால தான் டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தே ஆர் கம்மிங் டு யூ டு ஒர்க் திங்ஸ் அவுட். அவங்க டிவோர்ஸ் பண்ணோன்னா போயிட்டு டிவோர்ஸ் லாயர் அப்ரோச் பண்ணவோ இது பண்ணவோ தெரியாதா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, பட் மியூச்சுவலாக அக்ரி பண்ணிட்டு தானே ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த அம்மா இவங்களும் என்ன சொல்கிறாங்க, இவங்க டிவோர்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்களா? they encourage people to split up. In India, a predominant part of marriages are loveless and sexless, and the couple continues it for reasons other than love: kids, family, honor, financial dependency, lokia kahange, etc. We need more divorces in this society. A divorce is not necessarily an unhappy end, but a new happy beginning. No, not at all. நான் சொல்லலை ஃபஸ்ட்டில் இருந்தே சொசைட்டல் ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கிறதுக்குனே வராங்கன்னு சொல்லி. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ திங் அகெயின்ஸ்ட் டிவோர்ஸஸ். பட் ஆனால் ஒர்க்கபிள் கண்டிஷன்ஸ், ஏன்னா இவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டும் கிடையாது, ஒரு தெரப்பி கொடுக்கறதுக்கான இது இருக்கிறவங்களும் கிடையாது. இவங்க பேர் இவங்கள போட்டுக்கிட்டாங்க இன்டிமசி பார்ட்னர்னு சொல்லிட்டு. இவங்க டிவோர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்க கிளாஸஸில். இவங்க அதில் பெருமை வேறு, எங்களால் தான் நிறைய டிவோர்ஸஸ் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் டேலி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? அப்போ சொசைட்டி ஸ்ட்ரக்சரில் டிவோர்ஸஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடும்போது வி நீட் மோர் டிவோர்ஸஸ் நிறைய விஷயத்தை அவங்க யோசிக்கிறதே கிடையாது. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் சிட்டி இதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் குடும்பம் அப்படின்றதே சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்கு. இந்த டிவோர்ஸை பற்றி நினைக்கிறவங்களாம் இருக்கிறதுலே மோஸ்ட் செல்ஃபிஷ் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேரேஜில் அவங்கள பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க பெற்று போட்டிருக்கிற சில்ட்ரனை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அது எவ்வளோ பெரிய ட்ராமா உள்ளே போகும் அந்த குழந்தை, அம்மாவும் அப்பாவும் பிரியும் போது, தனித்தனி இடத்துக்கு போகும்போது. அதுக்குள்ளே வேற யாருக்கு வந்து குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டை வேற போகும், கஸ்டடி பேட்டில் போகும். அப்புறம் குழந்தை ஒரு வாரத்தில் 3 நாள் இங்கே இருக்கும், 4 நாள் இங்கே இருக்கும், 2 நாள் இங்கே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குதுங்க. எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஃப்ரீடம் டு சூஸ் அண்ட் எவ்ரி திங், தட் இஸ் ஓகே. அவங்களா பண்ணால் அது ஃபைன். பட் ஆனால் இது ஒரு குறிக்கோளாக வச்சு, இது ஒரு எய்மாக வச்சு டிவோர்ஸஸ் இந்த சொசைட்டியில் நிறையா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு கொட்டை எழுத்தில் போட்டு எழுதி வச்சு அதை இது பண்ணுறாங்க பாருங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் தவறுன்னு சொல்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு காரணம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அ சொல்யூஷன் பிகாஸ் இஃப் யூ ஆர் சீட்டிங் தேர் இஸ் அ டீப் டிஸ்இன்டெகிரேஷன் இன்சைட் டு கிரியேட் அ டபுள் லைஃப் which will lead to a lot of mental trauma later on. அப்போ கூட பாருங்கள், ப்ரைவேட்டாக உங்களோட மென்டல் ட்ராமா பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க. சீக் கரெக்ட், சீக் கவுன்சிலிங்கா. இப்போ கவுன்சிலிங் வந்து எதுக்கு தெரியுமா? பிரித்து வைக்கிறதுக்கு கவுன்சிலிங் தேவை கிடையாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது தவறு, அது ஏன் இருக்கீங்க, ஒரு கமிட்மெண்ட் வேணும், அது ஃபால்ஸாக இருக்குது. ஒருத்தர் மேலே உங்களுக்கு இதுக்கப்புறம் அட்ராக்ஷனே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு போகிறது ஓகே, புரியுது. There are a lot of things, right, when psychologists talk with couples who want to bring back அவங்களோட திரும்பி அவங்களோட லவ் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. they are not a psychologist. அதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இதுவே கிடையாது, தெரப்பிஸ்ட்டும் கிடையாது, தெரப்பி கொடுக்கக்கூடியதுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸே ஆகலை. பிரிக்கிறது மட்டும் தான் முக்கிய வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பற்றி பேசணும், அது எவ்வளோ தவறுன்னு பற்றி பேசணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்டோரி போட்டு ஒரு ஆம்பளை அது பண்ணுறா, அதனால நான் உங்களுக்கு வந்து அந்த இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டோரி போட்டிருப்பாங்க.
கிளையண்ட் டெஸ்டிமோனியல் அப்படின்னு போட்டு இதா இங்கே இருக்குது, யா ஒரு ஆம்பளை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்களாம். எனக்கு இது இன்னும் புரியவே இல்லை. இவ்வளோ ஃபெமினிசம் பேசுகிறவங்க, பெண்ணியம் பேசுகிறவங்க, எல்லாமே பேசுகிறவங்க, ஏன் திரும்பவும் பெண்களே குற்றம் சாட்டிகிட்டு இருக்கீங்க விக்டிமே? ஏன் ஆம்பளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இது இப்படி நடந்துக்கூடாது அப்படி நடந்துக்கூடாது? நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? அப்போ அந்த சைட் சொல்லி கொடுத்துட்டா உடனே ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடும்ல. ப்ராப்ளம் ஸ்டாப் ஆனால் சொல்யூஷன் தேடி எப்படி உங்ககிட்ட வருவாங்க? இடியட்ஸ். இன்னொன்று, அனுப்பமா வந்து என்ன சொல்லுவாங்க, அனுப்பமா விருக்ஷம் ஃபீல்டில் ஒருத்தங்க எக்டாபிக் ப்ரெக்னன்சியில் அவங்களோட டியூபை வந்து லூஸ் பண்ணிட்டாங்களாம். கிளாஸ் அட்டன் பண்ணாங்களாம். இவங்க கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்களாம், லேடி கன்சீவ் பண்ணாங்களாம். முதல்ல அது நேச்சுரலி பாசிபிளே கிடையாது. இது லேகியம் விற்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை சின்ன வயசில் இருக்கிற போது மவுத்தில் கிஸ் பண்ணுறது, லிப் கிஸ் பண்ணுறது வந்து ஒரு இதுவாக இது பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு மைனர் கரெக்ஷன், மைக்ரோப், லிப்ஸில் இருக்கிற மைக்ரோ பற்றி, ஒரு டென்டிஸ்ட்டாக நாங்கள் பேரண்ட்ஸை வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப யங்காக டீத்தே டெவலப் ஆகாமல் இருக்கும்போது. ஏன்னா லிப் மைக்ரோப் பற்றி மட்டும் கிடையாது, சலைவரி மைக்ரோப்னு ஒன்று இருக்குது. ஒரு அடல்ட்டோட ஓரல் மைக்ரோபியம், அதான் வாயில் இருக்கிற கிருமிகளும் ஒரு குழந்தையில் இருக்கிற மைக்ரோபியம் கிருமி நாசினிகள், இதில் எல்லாமே வித்தியாசம் கூடிய, ரொம்ப வித்தியாசமானது. பல்லு சொத்தையாகிற கேவிட்டி காஸ் பண்ணுற முக்கியமான பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் மியூட்டன்ஸு பேபிக்கு கிடையவே கிடையாது முதல் பல்லு வளர்கிற வரைக்கும். அடல்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் இப்படி மவுத் டு மவுத் கிஸ் கொடுக்கும்போது உங்கள் மவுத்துலேருந்து அந்த பாக்டீரியா அங்கே போச்சுன்னு என்ன நடக்கும்? வைரல் டிசீஸ், எஸ்டிடிஸ் வரலாம், எது வேணால் வரலாம். ஸோ குழந்தை க்ரோ ஆகும்போது நல்ல இம்யூனிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஓன் கிருமியை எதிர்க்கிற சக்தி வந்து வளரும், மைக்ரோபியம்லாம் அதுவே வளர்ந்துக்கும். தென் அப்போ ஒரு சாய்ஸ் ஆஃப் த பேரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. ஐ கெட் யுவர் வெரி சயின்டிஃபிக் பாயிண்ட். சயின்டிஃபிக்கை இதில் கிண்டலாம் அது. பட் வாட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் அ பேரண்ட் அண்ட் அ சைல்டு இன் த மோஸ்ட் நேச்சுரல் செட்டிங்? ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் நேச்சுரல் செட்டிங்கில் எதுன்னு நடக்குதோ அண்ட் வாட் இஸ் கிளினிக்கலி சயின்டிஃபிக்லி ரெக்கமெண்டடோ அலைன் ஆகாதான். புரியுதா? இவங்க என்ன சொல்கிறாங்க புரியுதா? அப்போது நீங்கள் சயின்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இதில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னால் அதையும் திருத்திக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு சயின்ஸோட சர்டிஃபிகேஷன், சயின்ஸ் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷன் பாருங்கள், அந்த டாக்டர் சியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் தான். சியர்ஸ் லீன் கோச், லீன் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யார்? நம்ம மாயாஸ் அம்மா தான். இதுதான் அது. இந்த டாக்டர் சியர்ஸ் இந்த வெல்னஸ் இன்ஸ்டியூட் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். டப்புன்னு அப்படியே ஆன்லைனில் என்ரோல் பண்ணி ஒரு கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு கோர்ஸும் நீங்கள் இது பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் டாக்டர் மாதிரி உட்காந்து பேசலாம். இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வரையறு கிடையாது, எதை பேசணும் எதை பண்ணக்கூடாது எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாயாசம்மாவும் இந்த பல்லவி பன்வாலும் சேர்ந்து உட்கார்ந்து வூம்பு ஹீலிங்கா, சாரி பல்லவி பன்வால் இந்த நிமிஷா இவங்களும் சேர்ந்து வூம்பு ஹீலிங்கா, இந்த குழந்தை பிறகு அது வந்து ஹீல் பண்ணுறதுக்கு இவங்க இது பண்ணுறாங்களாம். என்ன மெடிசன் இது? எனக்கு புரியல. அது நீங்கள் பாசிட்டிவ் வச்சு இதெல்லாம் சொல்லி அது ஹீல் ஆகிடுமா? இதுவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸானவங்க. ஃபுல்லாக அறிவியல் தெரியாமல் இருக்கிறவங்களும் டேஞ்சர் கிடையாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், இதெல்லாம் அறிவியல் கிடையாதுங்க, இதெல்லாம் சரிபட்டு வராதுங்க, இப்படி தான் பண்ணணுங்கன்னு புரிய வச்சிடலாம். வெறும் அறிவியல் சார்ந்து இருக்கிறவன்ட்ட கூட புரிய வைக்கலாம் ஒரு சில விஷயத்தை. ஆனால் இந்த அறக்குறையாக ஹாஃப் பேக்டு நாலேஜில் இருக்குது பாருங்க, அதுவும் ஒன்றும் தெரியாது இதுவும் ஒன்றும் தெரியாது, நல்ல நடுவில் இந்த குறை செம்பாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு தான் ப்ராப்ளம். தத்தளிச்சுட்டு கிடக்குங்க சத்தம் போட்டுக்கிட்டு. இதுக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸ். இதில் இது மட்டும் கிடையாது. மாயாசம்மா வந்து நான் வந்து ஃபாரினில் இந்த பேப்பர் போட்டிருக்கேன், அந்த பேப்பர் போட்டிருக்கேன், இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எல்லா ரிசர்ச் பேப்பரையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி எந்த பேப்பரும் கிடையாது. அப்படி ஏதாச்சும் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை சைட் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள், கூகுள் ஸ்காலரில் என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன். அப்படி எதுவும் கிடையாது, ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த அம்மா எந்த பேப்பரும் போடல, எந்த ரிசர்ச் பேப்பரும் எந்த இதுவும் பப்ளிஷும் பண்ணல, எந்த பியர் ரிவ்யூடு ஆர்டிக்கலும் சுவாதி ஜெகதீஷ் வந்து எழுதலை. இப்படி எழுதியிருந்தால் அனுப்புங்க, நான் படிக்கிறேன்.
நாங்கள் கூகுள் ஸ்காலரில் தேடின வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருந்தால் அது பொய். இவங்க ஜீ தமிழில் வந்துட்டு போனாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒருத்தங்க இவங்க பேசுனதை பற்றி ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி குழந்தை வளர்க்கணும் அப்படின்றத எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது கிடையாது, ஆனால் என்னோடய ஒப்பீனியனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், உங்களுக்கு அன்ரிசால்வ் சைல்டு அப்யூஸ் இருக்குன்னு. கேஸ் லைட்டிங்கை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்ல தேவையில்லைங்க, அவங்க கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னதை. I came to know about a few things about you when you went to Zee Tamil. இது Zee Tamil ஷோ போன எல்லாருக்கும் தெரியும், எனக்கு நிறையா வந்துச்சு. You were mocking people, நீங்கள் பீப்புளை கிண்டல் பண்ணியிருக்கீங்க. You claim to know what their past was. அவங்களோட பாஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமே, அப்படியா மகேசம்மா? And you made a mockery out of it. Also when you came to meet and greet, you shut down a person when she was trying to make a point. அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களை மீட் அண்ட் க்ரீட் பண்ணுறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு 500 ரூபா பே பண்ண சொன்னீங்களாம். என்னென்னா டாம் டிக் அண்ட் ஹேரிலாம் வேணான்னு சொல்லி. அந்த 500 ரூபா பே பண்ணுறது எதுக்கு மகேசம்மா? டாம் டிக் அண்ட் ஹேரிலாம் வேணாம் அப்படின்னு சொன்னால், காசு உள்ளவங்க மட்டும் தான் அந்த 500 ரூபா கொடுக்குறாங்க தான் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சுருக்கீங்க. கரெக்டாக? மீட் அண்ட் க்ரீட் நைஸ். எங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பில் 14,000. 20 பேர்கிட்ட 500 ரூபா வாங்கி 10,000 ரூபா. ரெஸ்டாரண்ட் பில் 14,000. அந்த 14,000ஐயும் 20 பேருக்கு பிரித்து 700 ரூபா அவங்கக்கிட்டே வாங்கியிருக்காங்க. வி பெய்ட் யூ 500 ரூபா அண்ட் ஆல்சோ 700. அது ஏன் சொஃபிஸ்டிகேட்டட் கஃபேவாக இருக்கணும்? சரவண பவனே போதுமே, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களை அவங்க நம்ப வச்சாங்க பார்த்தீங்களா? நீங்களும் முட்டாள்தனமாக 500 ரூபா அதுக்கப்புறம் ஒரு 700 ரூபா பே பண்ணீங்க பார்த்தீங்களா? உங்களை சொல்லணும். திருடனை சொல்லி என்ன பிரயோஜனம்? அது திருட்டுன்னு தெரிஞ்சு நம்ம மாட்டுறோம் பார்த்தீங்களா? நம்மளை தான் திட்டணும். இதுக்கப்புறம் உங்களோட செக்ஸ் எட் கிளாஸில் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களாமே மகேசம்மா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் உடை அணிஞ்சிருப்பீங்களா, ஒரு சில டைம் உடையே அணிஞ்சிருக்கவே மாட்டிங்களாம். உங்கள் பொண்ணுக்கிட்டே அதான் சொல்லி கொடுக்குறீங்களா? யாராச்சும் கதவை தட்டினாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதான். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதிலேயே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, டெலிவரி கைஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பாவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது எங்கே வந்து எனக்கு இடிக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொரு இடத்துல எனக்கு வந்து இடிக்குது. இது கலாட்டா சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அந்த இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்கீங்க. பெண்கள் மேலாடை அணியறதை பற்றி பேசியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரோ நியூடிட்டி அப்படின்றது எனக்கு தெரியும். அது உங்களோட கருத்து. நான் அந்த கருத்துக்கு எதிராக எந்த கருத்தும் வைக்க விரும்பலை. அது உங்களோட தனி மனித சுதந்திரம், அது தவறு இல்லை. ஆனால் அடிப்படையாக மக்களுக்கு இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்டாக இருக்கீங்க. இன்டர்செக்ஷனாலிட்டி பற்றி தெரியாமல் ஃபெமினிஸ்டாக என்ன ஃபெமினிஸ்டாக இருக்கீங்க நீங்கள்? சாதி அநீதியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க என்ன சொல்றாங்க கவனிங்க. After the Britishers have come, we have become a little rigid with regard to our culture. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கல்ச்சர் ரொம்ப ரிஜிட் ஆயிடுச்சான். அது ரிஜிட்னா என்ன? நிறைய பேர் சட்டை இதெல்லாம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுதான் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் சொல்லுது. எந்த லிட்ரேச்சர் மேடம்? எந்த லிட்ரேச்சர் உங்களுக்கு சொல்லுது இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர் சொல்லிச்சா பெண்கள்லாம் மேலாடை எதுவும் அணியாமல் அவுத்து போட்டுட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி? எல்லாரும் அப்படி தெரிஞ்சாங்கன்னு சொன்னாங்களா, இல்லை ராஜகுமாரிகள் மட்டும் மறைச்சிக்கிட்டாங்களா? Before that, women were, okay, let's say we viewed nude bodies in a different way compared to what we are viewing it now. இப்பதான் ஆளுங்க பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க. இதுலயே பாரு பிளவுஸ் போடாம தான் இருந்திருக்காங்க. அது வந்து பெருமை கிடையாது. ஒரு சில மேல் சாதியினர் கீழ் சாதியினரை பிளவுஸே போட விடாமல் கேரளாவில் அது அதிகமாக நடந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த இது தெரியும். அவங்க மார்பகங்களை மறைக்கவே கூடாது கீழ் ஜாதி பீப்புள். அதெல்லாம் ஓப்பனாக அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துச்சு. அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வந்து தடுத்தது. அந்த டைமில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மூலமாக சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அதை தடுத்துருக்காங்க. பட் இப்போ ஒரு woman வந்து blouse போடாம போறாங்கன்னா that is not seen in the right way இல்லைங்களா? இப்போ 18th centuryல ஒரு கம்யூனிட்டி
மேலே ஆடை போட்டுக்கலாம். மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கம்யூனிட்டி குரூப்பு இதனால் பாதிக்கவே பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு. இதெல்லாம் வந்து ஒரு பெருமையா? இதெல்லாம் தான் உங்களுக்கு ரிஜிட் கல்ச்சரா? எல்லாரும் சுதந்திரமாக எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கும்போது, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கும்போது, நான் வந்து சட்டையை கழட்டின்னு நான் பாட்டுக்கு திரியறேன் அப்படின்றது உங்களோட இஷ்டம். ஆனால் ஒரு சமுதாய மக்கள் அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு நீ அதை போடக்கூடாது, உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, உனக்கு சொந்தமானது கிடையாது, அது மேல் ஜாதி இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணு வைக்கலாம், யார் வேணால் அப்யூஸ் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அதனால் நீ மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேவலமாக அவங்கள ஒரு டிஸ்பிளே ஆப்ஜெக்டாக பார்த்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ண அந்த தடத்தை உடைக்கிறதுக்கு எல்லாரும் ஆடை போடலான்னு சொன்னது ரிஜிடிட்டினா எவ்வளோ கேவலமான முட்டாள் தெரியுமா? ஃபெமினிசம் பேசுகிறீங்க இன்டர்செக்ஷனாலிட்டி தெரியாமல், இன்டர்செக்ஷனலிசம் தெரியாமல். க்ளோத் போட்டுக்கலாம், ஆனால் இன்னொரு கம்யூனிட்டி மேலே க்ளோத் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது 18th செஞ்சுரியில். ஸோ அப்போது என்ன ஏன் ட்ரெஸ் போட வேணான்னு சொல்கிறீங்க, மேலே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, பீப்புள் ப்ரொட்டஸ்ட். ஸோ அதுக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஆமாம் கரெக்ட், அவங்க மேலே ஆடை போட்டுக்கும் போது இவங்க மட்டும் ஏன் போட்டுக்கக்கூடாது. ஸோ அப்படி தானே அந்த ரிஜிட் வருது. ஸோ அதனால தான் அவங்க அந்த ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, முன்னாடி வென் கேஸ் லைட்டிங் அப்படியே கிளியராக பாருங்கள், அப்படியே கேஸ் லைட்டிங் தெரியும் பாருங்கள், பாருங்க நான் சொல்கிறது அப்படியே மாற்றுவாங்க பேச்சை, தான் கேஸ் லைட்டிங் பாருங்க. clothes were less in our முன்னாடி க்ளோத்ஸ் வேர் லெஸ் தான். ஏங்க நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சோழர் சேரர் காலத்தில் எந்த மாதிரி துணி பேட்டர்ன்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் தெரியுமா? நம்ம நெசவு தொழில் பற்றி தெரியுமா? our country as part of our culture நம்ம அதை ஒரு மாதிரி பார்க்கல. என்ன ஒரு மாதிரி பார்க்கல? இப்ப வந்து அதே விஷயத்தை நம்ம பண்ணா அது ஒரு மாதிரி பாக்குறாங்க. சோ ஆளுங்களோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கு. நம்ம கண்ட்ரி மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரிலயும் அதான நிலைமை. சோ எல்லாருமே அப்படி நியூடிட்டில இருந்து தானே ட்ரெஸ் நோக்கி நம்ம. பட் அவர் கண்ட்ரி, நீங்க கேட்ட கேள்வி வந்து நம்ம கண்ட்ரில ஏன் வந்து கேஸ் லைட்டிங் எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து முன்னாடி படிப்பறிவு இதெல்லாம் இல்லாத போது, ரொம்ப ஆதிவாசி காலத்தில் இருந்தபோது எல்லாரும் இப்படி தானே உலகம் ஃபுல்லாக இருந்தோம். இல்லை நீங்கள் எங்கே நம்ம கண்ட்ரி மட்டும் தானே. இதுதான் கேஸ் லைட்டிங். கேள்வி கேட்குறவங்களே செதற விடுறது, அது நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ண வைக்கிறது. இது ஏன் தெரியுமா ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த சைக்காலஜி, அப்ளைட் சைக்காலஜி வந்து பின்வாங்கி இருக்குன்னு கேட்டீங்க. பிரிட்டிஷ் எப்படி காரணமா இருப்பாங்களோன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ரிஜிடா மாறிடுச்சு அப்படிங்கறத லிட்ரேச்சர் எல்லாமே சொல்லுது. எந்த லிட்ரேச்சர் சொல்லுது? சைட் பண்றது கிடையாது லிட்ரேச்சரை, சும்மா அசால்ட்டா லிட்ரேச்சர் சொல்லுதுன்னா நான் கூட தான் போர் அடிக்குமோ ஏதோ ஓலச்சுவடில் ஏதோ எழுதி வச்சுட்டு போகுது, லிட்ரேச்சர் ஆயிடுமா? பிகாஸ் ஐ வாஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முட்டாள்தனம். ஸோ பேசிக்காக வந்து யூனோ லைக் ஐ கேன் கோ மோர் அண்ட் மோர், ஐ நோ மோர் டீட்டெயில்ஸ். அனுப்பமா விருட்சம்லாம் என்ன பண்ணாங்கன்னு அதையும் கொஞ்சம் பார்த்துடலாமே, அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? அனுப்பமா விருட்சம் 8 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பமா விருட்சம் 22,500 சார்ஜ் பண்ணாங்களாம். அவங்களோட பெஸ்ட்டி வந்து அந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் செஷன். ஒரு செஷன் 3000, ஒரு சிலர் 2,500. 200லேருந்து 250 பேர் ஒரு செஷன் அட்டன் பண்ணுவாங்க ஆன்லைனில். 2லேருந்து 3 வெபினார். இதெல்லாம் என்ன, விமன் எப்படி பண்ணணும், பர்த் சென்டர் போங்க, இதெல்லாம் சொல்கிற பிரெயின் வாஷிங் இது தான். ஒரு வெபினார்லேருந்து ஆவரேஜாக 5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 12 செஷன் ஒரு மாதத்தில் பண்ணால் 66 லட்ச ரூபா மினிமம் பர் மந்த். இந்த ரேட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பமா விருட்சம்னால. ரொம்ப பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பண்ணிங்களா எனக்கு தெரியும். எப்படி ஒரே அக்கௌண்ட்டில் வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாக அக்கௌண்ட்டில் வாங்கினது அதெல்லாம் கூட தெரியும். ஒரே அக்கௌண்ட்டில் வந்து டேக்ஸ் எப்படி இது பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் காசு வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். 220 people வச்சுட்டு கடைசி 20 நிமிஷத்தில் Q&Aன்னு சொல்லிட்டு முடிச்சது. ஐம் நாட் வரிட் அபவுட் யூ ஏர்னிங் மணி அட் ஆல், பட் டூயிங் த பேட் திங். ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதுக்கு இதுவே இல்லாமல், குவாலிஃபிகேஷனே இல்லாமல் அதை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் தான் நான் ராங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யா, ஸோ லைக் ஐ கேன் கோ இன் டீப் அண்ட் ஐ கேன் டேக் இன் எனிதிங் அண்ட் ஐ கேன் ஈவன் டாக் மோர். பட் ஒரு சில விஷயத்தை அவங்க திருத்திப்பாங்க நான் நம்புகிறேன்.
இவங்க போடுற ரீல்ஸ் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நாட் யூஸ்ட் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. இப்போ கூட ஏன்னா யூ கேன் கோ டு இவங்களோட போஸ்ட்டு போயிட்டு ஸ்டோரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதனால தான் மோஸ்ட் பீப்புள் வந்து என்ன சொல்கிறது, இவங்களை நம்பி வந்து வராங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா எல்லோருமே முட்டாளெலாம் கிடையாதுல்ல, எல்லாரும் அதை பார்க்குறாங்க, ஓகே நல்ல விஷயம் சொல்கிறாங்க, சரி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை வீணடிக்கிறது, பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் இவங்களோட திறமை. இது ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அஃபிலியேட்னு சொல்லி அஃபிலியேட் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு மாற்றி காசு எடுத்து இது பண்ணி ஒரு மணி மின்டிங் மெஷின் கும்பல் இது. ஜாக்கிரதையாக இருங்க. ரீல்ஸ்லாம் வருது, இதெல்லாம் வருதா, தாராளமாக பாருங்கள். உங்களால் கற்றுக்க முடியுமா கற்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்குலாம் அந்த விஷயம்லாம் ஒரு சில விஷயம்லாம் படிக்கணுன்னே தெரியாது. உங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சொல்கிறதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் நேச்சுரலாக போய் படித்தா புரியும் ஆன்லைனில். ஆனால் அவங்க அந்த வீடியோவில் ஈஸியாக சிம்பிளாக சொல்லுவாங்க. அதை சொல்கிறதெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலை. நான் ஒரு அன்பயஸ்டு டேக் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் தவறே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்லாம் டேபுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் பேசக்கூட முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. அதுக்காக ஒரு கெட்டவன் வந்து பண்ண நல்லதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவன் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், அதுக்காக அந்த கெட்டதை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? சொல்லி தான் ஆகணும். ஆனால் அந்த நல்லது பண்ணதையும் நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். ஒரு சில இந்த மாதிரி ஈவில் விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சொசைட்டியில் உடனே வந்து நம்ம அப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்படி தான் ஆரம்பிச்சது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோலலாம். இந்த பேரண்டிங் நெட்வொர்க்ஸ் இவங்கெல்லாம் இப்படி தான் ஆரம்பித்தாங்க. எந்த நிலைமைக்கு மோசமாக போயிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் நம்ம இங்கே தமிழ்நாடுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஐம் நாட் அன் எனிமி ஆஃப் எல்ஜிபிடி அந்த இதோட இதெல்லாம் கிடையாது. ஒருத்தரோட தனி மனித விருப்பம், அவங்கவுங்க பெட்ரூமில் என்ன பண்ணுறாங்களோ அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். அது எனக்குள்ளே திணிச்சா மட்டும்தான் அது எனக்கு ப்ராப்ளம், நான் கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் வரும். அவங்கவுங்க அவங்களோட பர்சனல் ஃப்ரீடம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது யாரும் கேட்குறது யாருக்கு உரிமை கிடையாது, அதை விட்டுறலாம். பட் ஆனால் ஒரு 18 வயசு குழந்தைக்கு, ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு ஒரு நாள் வந்து ஃப்ராக் போடணும்னு தோணும். 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட்டு ஃபேஷன் எல்லாத்துக்குமே அவங்க வந்து இதாகக்கூடியவங்க. கம்பெனிஸ் என்ன பண்ணுறோம், ப்ரைட் மந்த்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். வி மேக் இட் லிட்ரலி அ ஃபேஷன். ஒவ்வொரு வருஷமும் ப்ரைடு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. குழந்தைங்க அதுவும் ஆன்லைன் விஷயம்லாம் அதிகமானதுக்கப்புறம் டிப்ரெஷன் அதெல்லாம் அதிகமாக மூழ்கிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காமன் ஃபேஷன் இருக்கிற டாபிக் இதை பற்றி பேசி ஒரு ஃப்ரெண்ட் குரூப் மேக் பண்ணுறோம், ஒரு பியர் குரூப் கிடைக்குதுன்னா அதுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன வேணால் பண்ணுவாங்க. ஒரு அடல்ட்டாக ஒருத்தவங்க வந்து டிரான்சிஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழ்நாடு இது கவர்மெண்ட்லேயே அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதான அவங்களோட டிரான்சிஷனான அத்தனை பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ சைக்காலஜிக்கல் தெரப்பி அட்வைசஸ் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்க லிட்டரலாக மாறலாம், சர்ஜரி பண்ணலாம், பெர்மனன்ட் சர்ஜரி. ஆண் பசங்களுக்கு அப்படியே பெண்ணாக மாற்றுறது, பெண் பசங்களுக்கு அது ஒரு 18 வயசு கழிச்சு அவன் மாற கூட நினச்சா எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்குது தெரியுமா? அந்த சர்ஜரிஸ்னால வர மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் தனி. இதுக்கு இவங்கெல்லாம் சொல்கிற அந்த பிளான்டு பேரண்ட்ஹுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் வந்து இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. இவங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிங்கன்னா பிளான் பேரண்ட்ஹுட் போங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஒரு சில நல்ல விஷயங்களை மறைச்சி பின்னாடி வந்து இவ்வளோ ஈவிலான ஒரு விஷயங்களை பண்ணக்கூடியவங்க. நீங்கள் அம்மா அப்பாவாக ஒரு குழந்தைய வளர்ப்பீங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போகும், குழந்தை ரிபலாக மாறும். எல்லா குழந்தையும் ரிபலிஸாக தான் இருக்கும் டீனேஜ் செஷன்லாம் போகும்போது. குழந்தை வந்து திடீர்னு நான் வந்து ஆம்பளையாக மாறணும், வீட்டில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? லிட்ரலாக இவங்க லாவிலே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க அந்த குழந்தை வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேறு பேரண்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்டுக்கிட்ட போயிட்டு இந்த மெடிக்கல் இதெல்லாம் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி அந்த மெடிக்கல் இதெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு எப்படி பதைக்காது? இவ்வளோ ஈவில் கொண்டு வந்து விட்டுருக்கு. யூகேல பாருங்கள், இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பாருங்கள், 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கன்சென்ட்னா என்னென்னு தெரியாதுங்க. குழந்தைங்களை விடுங்க, குழந்தைங்க மேலே கை வைக்காதீங்க, வெட்டிடும் கையை குழந்தைங்க மேலே கை வச்சிங்கன்னா.
அந்த டாப்பிக்கே எடுத்துகிட்டு வராதிங்க குழந்தைங்ககிட்ட. குழந்தைங்களாவே இருக்கட்டுங்க. அடல்ட் ஆகிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் த சொசைட்டியாக வர்றது நம்மளோட எல்லாரோட கடமை. ஆனால் ஒரு குழந்தையாக இருக்கும் போது அந்த குழந்தைய பாதுகாக்கிறது நம்மளோட பிரதான கடமை. ஒரு சொசைட்டியாக, அவங்க அம்மா அப்பாவை தாண்டி நம்ம ஒரு சொசைட்டியாக நமக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுல. விளையாட்டாது. யூகே இதெல்லாம் பாருங்கள், 18 வயசு தாண்டிட்டு டிரான்சிஷன் ஆகிட்டு திரும்ப டீட்ரான்சிஷன் ஆகிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஒரு ஆம்பளை பெண்ணாக மாறிட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்கல, சின்ன வயசில் இந்த மாதிரி என்னை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்னை மாற்றினீங்க, நான் ஒரு குழந்தை தானே, கன்சென்ட் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ சூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுது அந்த புத்தி, இப்போ வருது அவங்களுக்கு. பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், குழந்தைங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் பண்ணுற சர்ஜரியை. அந்த முட்டாள்தனம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்க தான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது, இதே குரூப். நான் அதனால தான் இவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூவாக பார்க்குறேன். சொசைட்டியில் முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய விஷயங்கள். நான் மற்றபடி அந்த செக்ஸ் எடோ இதை பற்றிலாம் நான் பேச வரலை. ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும், ஒரு சில டவுவாக இருக்க விஷயங்கள் அவங்க எடுத்து பேசுகிறாங்க, வெல் அண்ட் குட். ஆனால் அதுக்காக பின்னாடி நினைக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்காமலாம் இருக்க முடியாது. நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது. நன்றி.